ஹல்லேலூயா. சங்கீதம் 28 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை நான் துதிப்பேன். ஆமென். நம்முடைய தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் தான் நம்முடைய பலனும் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அவர் விடுதலை தருகிறார், விண்ணப்பத்தை கேட்கிறார், நமக்கு ரட்சிப்பை தந்தார். இதை நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை துதிப்போம். நீரின் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். 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 சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நீங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். கைகளை தட்டி சொல்லுவோம். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போதித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். அவரை பாடுவோம். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சந்தோஷமாய் உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. பலனும் நீரின் பலனும் கேடகமாய், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரின் பலனும் கேடகமாய், உம்மைத்தான் நம்பியிருந்தேன்.
உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் சொல்லுவோம் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை போற்றுவேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீ துதிகன எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே ஆமென் எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே ஹalleluya கைகளை தட்டி அவரை துதிப்போம் அவர் தான் நம்முடைய பலன் நம்முடைய கோட்டையுமா இருக்கிறார் வாய்களை திறந்து அவரை துதிப்போம் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிப்போம் அவர் தான் பெரியவர் அவர் தான் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஆமென் அவரை துதிப்போம் வாய்களை திறந்து அவரை துதிப்போம் பிதாவே நீங்க தான் என்னுடைய பலனும் இந்த கோட்டையுமாய் இருக்கிற நன்மை இருக்கிற துருகமாய் இருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ரட்சிப்பை தந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய ஒரே பேரான குமாரனை தந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வாழ்க்கையில விடுதலை தந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் என் கூட இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளையானோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை நீங்கள் கேட்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினீர் கஷ்டங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கினீர் சாப கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கினீர் சாத்தானின் கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நமக்காக சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில ஜெயமான வாழ்க்கை தந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய சமாதானம் உடைய சந்தோஷம் தந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் குடும்பத்திலே ஆசீர்வாதம் கொடுத்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில நீ கூட இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய கால்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் நம்முடைய நரங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் துதிக்கிறோம் பிதாவே ஆமென் சபையிலிருந்து யாராவது சத்தமாய் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிப்போம் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஆமென் இன்னும் ஒருவர் சத்தமாய் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிப்போம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென் ஆமென் துதிக்கிறோம் ஆமென் 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 ஸ்தோத்திரம்
ஆராதிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 34 அதிகாரம் 1-2 சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஆமென். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் செய்தார். எண்ணி முடியாத அளவை நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அவர் எபினேசராக இருக்கிறார். இனிமேலும் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இது நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை நன்றி சொல்லியிருக்கிறோம். தேவா என்றென்றும் நான் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினி வாழ்கின்ற யாவும் கரும் காற்றும் பனி கூறலும் காட்டினி வாழ்கின்ற யாவும் கரும் காற்றும் பனி கூறலும் நாட்டினி வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. நாட்டினி வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
வாழ வயதுள்ள யாரும் நீக வயதால் முடிந்தோர்களும் பாலகர் தம்மாயினாலும் பாடி உமை போற்றுவாரே பாலகர் தம்மாயினாலும் பாடி உமை போற்று தேவனை பார்த்து சொல்லுவோம் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். 2 நிமிடங்கள் எடுத்து அவரை துதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை சொல்லி அவரை துதிப்போம். வாய்களை திறந்து அவரை துதிங்க. நம்முடைய தேவனை துதிங்க. வாய்களை திறங்க. யாருமே மௌனமா இருக்க கூடாது. நம்முடைய தேவனை துதிங்க. நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை சொல்லி அவரை துதிங்க. அவர் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவரை துதிங்க. அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க. ஆண்டவரே நீரே பெரியவரா இருக்கிறீர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆண்டவரே எங்களை ரட்சித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவங்கள் எல்லாம் மன்னித்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே புது வாழ்க்கை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் இருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து அவரை துதிங்க. அவரை துதிங்க. நீர் பெரியவராய் இருக்கிறீர். நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அதற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை போல ஒரு யாரும் இல்லையாமே. உம்மால் செய்யாத காரியம் ஒன்றும் இல்லையாமே. நீர் கூட இருந்து எனக்காக யுத்தத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில செய்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எண்ணி முடியாத அற்புதங்களை எனக்காக செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு ரட்சகர் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு கேடகமும் இல்லை ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. துதிக்க பாத்திரராய் இருக்கிறார். ஆராதனைக்குரியவராய் இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உங்களை மேரி வாழணும் ஆண்டவரே. உங்களை மேரி இருக்கணும் ஆண்டவரே. அதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்றுமையா. உமக்காக என்னை தந்தேனையா. சொல்வோம் உம்மை போல என்னையும் மாற்றுமையா. உமக்காக என்னை தந்தே. உம்மை போல என்னை உம்மை போல என்னை மாற்றுமையா. உமக்காகவே என்னை தந்தேனையா. மாறுவோம் உம்மை போல என்னையும் மாற்றுமையா. உமக்காகவே என்னை உமக்காகத்தானே உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே தேவனை பார்த்து சொல்லுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். நான் மரித்தாலும்
என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றமில்லை. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றமில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எபினேசரே, எபினேசரே, நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர். நன்றி 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 நன்றி. இதயத்தில் இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே. நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாம நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாம நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே. நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. நன்றி சொல்லுவோம். ஒரு கருப்போல காத்தீரே. நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர். நன்றி 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 நன்றி. இதயத்தில் இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா? சொல்லுவோம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாய். உயர்த்தி சொல்லுவோம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? Hallelujah.
கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் இன்றைக்கு வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவர் போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. அவர் போல ஒரு ரட்சகர் இல்லை ஆண்டவரே. எல்லா அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்க்கையில செய்த ஒரு அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட 2 வேத பகுதி யோவான் நற்செய்தி புஸ்தகம் 16வது அதிகாரம் கடைசி வசனம் 33வது வசனத்தை நாம் வாசித்தோம். அப்படியே எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10 to 18 வரைக்கும் நாம் வாசித்தோம். யோவான் 16:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிற நம்மை பார்த்து தேவன் இதை வாக்குத்தத்தமாக நமக்கு தருகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக. அல்லேலூயா. ஏன் இந்த வாக்குத்தத்தை நம்ம கொடுக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், அவருடைய சபையில் வந்து தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆனாலும் உலகத்தில் நம்ம இருக்கிறபடினால அநேக உபத்திரவங்களை நம்ம சந்திக்கிறோம், அநேக போராட்டங்களை நம்ம எதிர்கொள்ளுகிறோம். அப்போ அதன் மத்தியில் அதை எப்படி மேற்கொள்ளுவது, எப்படி ஜெயம் கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அறியாமல் நம்ம அந்த உபத்திரவங்கள் மத்தியில் நம்ம சிக்குண்டு அதில் பலவீனப்பட்டு போய்விடுகிறவர்களாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தில் உபத்திரவத்தை சந்திக்கும் பொழுது அதை நீங்கள் குறித்து ஆச்சரியப்பட்டு விடாதீங்க இல்லையா? பேதுரு சொல்லுகிறார் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில், உலகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள் சகோதரர்களிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது, ஆகையினால உங்களுக்கு அந்த அனுபவங்கள் வரும் பொழுது, அந்த பாடுகள் வரும் பொழுது அதை ஆச்சரியமாக நீங்கள் எண்ணி விடாமல் இருங்க. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொன்னால் அதில் முதல் காரியம், எத்தனை பேரெல்லாம் உலகத்தில் நம்ம இருக்கிறோம்? நம்ம அத்தனை பேரும் உலகத்தில் தான் இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு உபத்திரவம் உண்டு இல்லையா? நீங்கள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த உபத்திரவம் உண்டு. நீங்கள் எங்கே போனாலும் சரி, தேசம் விட்டு தேசம் வந்தாலும் சரி, ஆமேன், நீங்கள் நகரத்தை விட்டு நகரம் மாறி போனாலும் சரி, வீடை விட்டு வீடு மாறி போனாலும் சரி, வேலையை மாற்றி போனாலும் சரி இல்லையா, உபத்திரவம் உங்களுக்கு உண்டு. ஏன்னாக்கா உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விதமாக அந்த உலகத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயித்தார்ன்னு சொன்னாக்கா இன்றைக்கி நீங்களும் நானும் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் கடந்து போயிருக்கிறார். ஆனால் அவைகளில் ஒன்றிலும் அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார் என்கிறது மாத்திரமல்லாமல் அது எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தாராம். அதான் சொல்கிறார், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இன்றைக்கி நாம் நினைக்கிற போல வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது எந்த ஒரு பகுதியிலையும் ஆண்டவர் கத்தியை வச்சு கொண்டு நின்று கொண்டு இருந்த மாதிரி, ஈட்டியை வைத்து கொண்டு மனுஷர்களை தாக்கி கொண்டு இருந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா? வாசித்தது கிடையாது. அப்போ அவர் ஜெயித்தேன் என்று சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா ஆவிக்குரிய விதத்தில் அந்த யுத்தங்களை எல்லாம் அவர் ஜெயித்தார். அவரை நோக்கி வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் உலக பிரகாரமானது தான், உலக பிரகாரமான மனுஷர்கள் மூலியமாக தான் அது வந்தது. ஆனால் அதை எதிர்த்து அவர் யுத்தம் பண்ணினது ஆவிக்குரிய விதத்தில் அவர் யுத்தம் பண்ணினார். தேவன் அவருக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்த அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிப்புக்காக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், பாவ மன்னிப்புக்காக ரட்சிப்பை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் தேவன் அவருக்காக வைத்திருந்த திட்டம். அதுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி போராடினான், உலக மனுஷர்கள் போராடினாங்க, மத தலைவர்கள் போடினாங்க, சொந்த குடும்பத்தார் போராடினார்கள், ராஜாக்கள் போராடினார்கள், மனுஷர்கள் போராடினார்கள், இப்படின்னு சொல்லி அநேகர் போராடினார்கள். ஆனால் இவைகளுக்கெல்லாம் பின்னிருந்து போராடினவன் பிசாசு. அவன் தான் அந்த மனுஷர்கள் மூலியமாக போராடினான் அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து அவைகள் எல்லாம் ஆவிக்குரிய விதத்தில் யுத்தம் செய்து ஜெயம் கொண்டார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் சொல்லும் பொழுது ஏன் உலகத்தில் உபத்திரவம் இருக்கிறது? 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமேன். உலகம் முழுவதும் யாருக்குள்ள இருக்கிறதா? பொல்லாங்கன். யார் இந்த பொல்லாங்கன்? இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்.
2 கொரிந்தியர் 4:4 பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லுகிறார் சாத்தானை. அப்போ இந்த உலகம் முழுவதும் அந்த பொல்லாங்கனுக்குள்ளாக சாத்தானுக்குள்ளார கிடக்கிறது. ஆனால் நீங்க எங்க கிடக்கிறீங்க? நீங்க எங்க கிடக்கிறீங்க? நீங்க தேவனுக்குள்ளாக இருக்கிறீர்கள். ஆமென். நீங்க தான் தேவனுக்குள்ளாக இருக்கிறீங்க. அப்படிதான் அதை வாசிக்கணும். அவர் எப்படி சொல்றாருனாக்கா, நீங்க தான் தேவனுக்குள்ளாக இருக்கிறீங்க. ஆனா உங்களை சுற்றிலும் இருக்கிற உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. ஆகையினால உபத்திரத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டுடாதீங்க. நீங்க தான் தேவனுடைய பிள்ளை. நீங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படுகிறது. நீங்க தான் ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கிறீங்க. நீங்க தான் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க. ஆனா முழு உலகம் எதில் இருக்கிறது? பொல்லாங்கனுக்குள்ளார கிடக்கிறது, பிசாசுக்குள்ளார கிடக்கிறது. அப்போ அந்த உலகத்தை பிசாசு தான் வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினால அந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமேன். அப்போ அந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வீல்நெஸ்ல சுவிசேஷ ஊழியத்தை நம்முடைய சகோதரிகள் சென்று அங்கே சேர்ந்தபொழுது அந்த ட்ராக்ஸை பெற்று ஒரு அம்மா எனக்கு டெலிஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்க பேசுனாங்க, அவங்களுடைய குடும்ப காரியங்கள்லாம் சொல்லி, பாஸ்டர் குடும்பத்தில் ஒரே போராட்டமாக இருக்குது, வீட்டில் வந்து இரத்த காயங்கள் அடிக்கடி வந்து ஏற்படுகிறது, எனக்கும் கணவருக்கும் மத்தியில் காரணமே இல்லாமல் வந்து பிரச்சனை வருகிறது. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம், அங்கேயும் இப்படி தான் நடந்தது. அந்த வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு வீட்டில் இருந்தோம், அங்கேயும் இப்படி தான் பிரச்சனை வந்தது. என்னுடைய பையன் ரொம்ப நல்ல பையன், கெட்ட பசங்க கூட சேர்ந்து கொண்டு போலீஸ் கேஸ் எல்லாம் அவனுக்கு வந்து வீணாக உண்டாகுகிறது. நாங்கள் வீட்டை நாங்கள் மாற்றி பார்க்குறோம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வீட்டை போகிறதுனால அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய உபத்திரவங்கள் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறது. அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறவன் பிசாசு. அப்போ அவனை நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் தான் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். ஆகையினால நீங்கள் தேவனை தேட வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேட வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பல நேரத்தில் அவங்க கோபப்பட்டு தன்னுடைய கணவரை கூட வீட்டில் அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய கத்தி எடுத்துக்கிட்டு போயிட்டு இது பண்ண போயிடுவாங்களாம். கணவர் வந்து காரணமே இல்லாமல் மனைவியை அடிக்கும்படிக்காக அவர் வந்து விடுவாராம். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் தான், அந்த 1 மணி நேரம் தான். ஆனால் அது முடிஞ்ச மாத்திரத்தில் அவங்க 2 பேரும் அவ்வளோ அன்பாக இருப்பாருங்களாம். அப்போ அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பொழுது நான் சொல்லியிருந்தேன், உங்களுடைய எதிரி உங்களுடைய கணவன் கிடையாது, அல்லது உங்களுடைய மனைவி கிடையாது, அல்லது வந்து உங்களுடைய பையன் கிடையாது, அந்த பையனுடைய ஃப்ரெண்டு கிடையாது, இல்லையா, கூட வேலை செய்கிறவங்க கிடையாது, நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல வியாபாரம் கிடையாது, அல்லது உங்களுடைய மேனேஜர் கிடையாது. உங்களுடைய எதிராளி யார்? பிசாசானவன். 1 பேதுரு புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம், உங்களுடைய எதிரி யாரு தானாம்? நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிரி ஒருவன் இருக்கிறான். நீங்கள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும், நீங்கள் நித்திய ஜீவன் போகிற வரைக்கும் அந்த எதிரி இருப்பான். அவனுடைய பெயர் என்ன? பிசாசு என்று சொல்லி, உங்கள் எதிராளியாகிய பிசாசு என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நான் என்ன செய்யணும்? அவர் சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. புத்தியில் நீங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய உபத்திரவங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், அதை பார்க்கும் பொழுது இது என் கணவர் செய்யலை, என் கூட வேலை செய்கிறவன் இதை செய்யலை, அல்லது என்னுடைய மேனேஜர் இதை செய்யலை, என்னுடைய மனைவி இதை செய்யலை, இல்லையா, என்னுடைய உறவினர் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க செய்யலை, என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆள் அவங்க செய்யலை. மாறாக அவனுக்கு அந்த காரியங்களுக்கெல்லாம் பின்னாடி இருந்து பிசாசு செயல்படுகிறான் அப்படிங்கிறத தெளிந்த புத்தி இருக்கும்போது தான் அதை கண்டுபிடிக்க முடியுங்கிறத அந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாமல் விழித்து கொண்டிருங்கள். தூங்கி கொண்டு இருந்தால் பிசாசு வந்து 2 சாத்துட்டு போயிடுவான் பாருங்க. அப்போ விழித்து கொண்டிருங்கள். ஆமேன். அப்போ நீங்க விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இந்த விழித்து கொண்டிருங்க ஆவிக்குரிய விதத்தில், நீங்க தேவனோடு ஜெபத்தில், அவருடைய வார்த்தையை அந்த வெளிச்சத்தில் நீங்கள் விழித்து கொண்டு இருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நம்ம இருக்கும் பொழுது தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சரீர ஆரோக்கியத்தில் ஒரு பாதிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார
பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படுகிறது, அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களை ஏமாற்றிட்டு போகிறான், அல்லது உங்களுடைய பெற்றோர்களே உங்களுக்கு ஒரு தீமையான காரியம் செய்கிறது போல உங்களுக்கு தோணுகிறது. இது எல்லாற்றுக்கும் பின்னாடி இருந்து சாத்தான் தான் இதை செய்கிறான், பிசாசு தான் இதை செய்கிறான்ங்கிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் எபேசியர் புஸ்தகத்தை பாருங்க. எபேசியர் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? எபேசியர் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். உங்களுக்கு போராட்டம் யார் கூட தான் இருக்கிறதா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல இல்லையா? நம்ம மனுஷர்கள் எல்லாருமே மாம்சமும் ரத்தமும் உடையவர்கள். அப்போ நான் கேட்டு இருந்தேன், போன மாதம் முழுவதும், இப்போ புதிய மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம், ஜூன் மாதம் முழுவதும் நீங்கள் யுத்தம் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா? சண்டை போட்டிருக்கிறீங்களா இல்லையா? போட்டிருக்கீங்க. வாய் சண்டை, கை சண்டை இல்லையா? இங்கேருந்து இங்கே அவர் அம்பு எழுதுறதும், அங்கேருந்து அவர் வாட்ஸ்அப்பில் அவரும் ஒரு அம்பு எழுகிறதும், இப்படியெல்லாம் அம்பு இங்கேருந்து அங்கேருந்து அம்பெல்லாம் குத்தி எல்லாம் பெரிய யுத்தம்லாம் நடந்திருக்குது. ஆனால் அந்த யுத்தம் நீங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடிக்கிறீங்கிறத பாருங்க இல்லையா? வயசு விட்டு இவர் ஒரு வயசு விட்றாரு, அவர் ஒரு வயசு விட்றாரு. இங்கேருந்து இவர் ஒரு மெசேஜ் போடுறாரு, அவர் அங்கேருந்து ஒரு மெசேஜ் போடுறாரு. இங்கேருந்து ஒரு அம்பு போகுது, அங்கேருந்து ஒரு அம்பு போகுது. அது நேராக வானத்தை நம்மளால் முட்டின்னு அது அப்படி கீழே வந்துடுச்சு. உடனே இவர் இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு அம்பு ஏகிறாரு, இன்னொரு பவர்ஃபுல்லான அம்பு எடுத்து இங்கேருந்து இவர் ஏகிறாரு, அவங்க அதை ரெடி பண்ணி அங்கேருந்து ஒரு அம்பு ஏறுறாங்க. அது ரெண்டு நேராக முட்டிக்கின்னு ஒன்றுமே தான் போகுது. டெலிஃபோனுக்கு பில்லு கட்டுன்னு தான் மிச்சம் இல்லையா? அப்போ நீங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடி கொண்டு இருக்கிறீங்க. கணவரோடும் மனைவியோடும் கூட வேலை செய்கிறவங்களோட கம்பெனி மேனேஜரோடும் இல்லையா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, எங்கள் ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனை போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்களோடு யுத்தம் அல்ல, மாறாக துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதையெல்லாம் யார் பார்த்துக்கிறது? வானமண்டல பொல்லாத ஆவியை யார் பார்த்துக்கிறது இல்லையா? இந்த பிரபஞ்சத்தில் லோகாதிபதி யாராவது பார்த்துக்கிறீங்களா? துரைத்தனங்களை, அதிகாரங்களை எதை பார்த்துக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை பாருங்க. எனக்கா அவைகள்லாம் ஆவிக்குரிய விதத்தில், ஆவிக்குரியதுன்னு சொன்னாக்கா இந்த மனுஷ கண்ணால் பார்க்கக்கூடாத விதத்தில் சாத்தான் இருந்து கொண்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறான். ஆனால் உலக மனுஷர்களை தான் பயன்படுத்துகிறான். உலக சூழ்நிலைகள், உங்களுடைய தேவைகள், பணம், சரீர ஆரோக்கியம், வேலை, குடும்ப சமாதானம், இப்படிப்பட்ட காரியங்களை பயன்படுத்தி தான் பிசாசு தாக்குகிறான். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை பாருங்க, 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணுமா? பிசாசை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னோம் இப்போது. ஆனால் எப்படி அவனுடைய தந்திரத்தை கூட எதிர்த்து நிற்கிறது? அவனுடைய தந்திரம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற போராட்டம், நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற பாடு, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் தாமதம், கை வைத்து செய்கிற காரியத்தில் முன்னேற்றம் இல்லை இல்லையா? வீணாக கடன் வாங்கி கடனுக்கு மேலே கடனாகி வட்டியாகி அது பெரிய பாரமாக அது ஆகி விட்டது இல்லையா? ஏதோ ஒரு முயற்சி செய்கிறீங்க, பேப்பர் காரியத்தில் ஏதோ முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீங்க, பல வருஷமாக அது இழுக்கடிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம யாரை பார்க்குறோம்? அது சம்மந்தப்பட்ட மனுஷர்களை தான் குறை சொல்கிறோம். நீங்கள் இதை சரியாக செய்யலை, அல்லது இந்த கடன்காரன் இப்படியாக என்னை ஏமாற்றிட்டான், அல்லது வேலையில் இவன் தான் என்னை போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர்களை தான் குறி வைத்து கொண்டு இருக்கிறீங்க. இதுதான் பிசாசுடைய தந்திரம். என்னன்னு சொன்னாக்கா, அவன் மறைவாக இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு நீங்கள் மனுஷர்களை பார்த்து கொண்டு இருப்பதற்காக செய்கிறது தான் பிசாசுடைய தந்திரம். இப்போ எத்தனை பேருக்கு விளங்குகிறது இல்லையா? நீங்கள் பிசாசை சிந்திக்காதபடிக்கு, பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்காதபடிக்கு, பிசாசை நீங்கள் தாக்காதபடிக்கு, பிசாசை நீங்கள் விரட்டாதபடிக்கு, பிசாசை நீங்கள் துரத்தாதபடிக்கு நம்ம யாரை தான் துரத்தின்னு இருக்கிறோம்? மனுஷனை துரத்தலாமான்னு தான் பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லையா? வேலையை விட்டு துரத்தலாமா, வீட்டை விட்டு துரத்தலாமா, வாழ்க்கையை விட்டு துரத்தலாமா இல்லையா? மனுஷனை தான் நம்ம துரத்தலாமா என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நம்ம ஆவியில் விழிப்புடையவர்களாக இருக்கும்படிக்காக தேவன் செய்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? யாக்கோபு புஸ்தகத்தை பாருங்க. யாக்கோபு புஸ்தகம் 4வது அதிகாரம், யாக்கோபு புஸ்தகம் 4வது அதிகாரம் 5 வாசிக்கலாம். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரா? என்னன்னு சொன்னாக்கா, இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு நான் உதவி செய்யணும், இவளை நான் ஆசீர்வதிக்கணும், இவளை நான் உயர்த்தணும், இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை மேற்கொள்ளணும், பிரச்சனைகளை இவள் ஜெயிக்கணும், இது எல்லாம் ஜெயித்தவளாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்குள்ளாக வைராக்கிய வாஞ்சியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள இருக்கிறாரு? அப்படி அவர் இருக்கும் பொழுது அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு இல்லையா? சாத்தானை எதிர்த்து நிற்க எத்தனை பேரால முடியும்? உங்களால் முடியாது, என்னால் முடியாது இல்லையா? பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுடைய சண்டை போட முடியல, அதுக்கு நேரம் பத்தல. பிசாசு கூட எங்கே சண்டை போடுறது இல்லையா? ஆவியாக இருக்கிற பிசாசு கூட எங்கே சண்டை போடுறது? அப்போ தேவன் அங்கே சொல்லுகிறார், நான் உனக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறேன். பலவீனனுக்கு தேவன் தரக்கூடிய பலன் தான் அந்த கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு தேவன் தரக்கூடிய அந்த தயவு தான் கிருபை. ஆமேன். சக்தி இல்லாதவனுக்கு தேவன் அந்த சத்துவத்தை தருகிறது தான் அந்த கிருபை. அப்ப அதிகமான கிருபையை தருகிறாரே சொல்லிட்டு, இப்போ அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார். என்னங்க என்னென்னமோ பேசிட்டு இப்போ பெருமையை பிடிச்சி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, பெருமை பெருமை என்று வேதம் எதை சொல்லுகிறதுன்னு சொன்னாக்கா, ஒரு மனுஷன் தான் சந்திக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சூழ்நிலைகளில், போராட்டங்களில், பிரச்சனைகளில் தேவனை சார்ந்து கொள்ளாமல் தன்னுடைய சொந்த பலத்தை, திறமையை, தம்முடைய ஆள் பலத்தை, உலக காரியங்களை சார்ந்து கொள்ளுகிறதுக்கு பெயர் தான் பெருமை. ஆனால் மாறாக தாழ்மை எது சொல்லுகிறதுன்னு சொன்னால், நமக்கு படிப்பு இருக்கலாம், நமக்கு பணம் இருக்கலாம், நமக்கு திறமை இருக்கலாம், நமக்கு ஆள் பலன் இருக்கலாம், நம்முடைய பக்கமாக காரியங்கள் சாதகமாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் நான் தேவனை சார்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. அவருடைய தேவனுடைய வார்த்தையை நான் சார்ந்து கொள்கிறேன். தேவனுடைய சபையுடைய உதவியை நான் நாடுகிறேன். தேவ ஊழியக்காரனுடைய உதவியை நான் நாடுகிறேன், ஆலோசனையை நான் தேடுகிறேன். அதுதான் தாழ்மை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிறார், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. சொல்லிட்டு இப்போதான் சொல்றாரு பாருங்க, ஆகையால். அப்ப எங்க ஆகையால் வருதோ அதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும். சும்மா அந்த வசனத்தை ஆகையால் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆகையால் சொன்னா அவர் எதுமோ சொல்லி வந்திருக்கிறாரு. சொல்லிட்டு இப்போ ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. அதான் அந்த வசனத்தை தேடணும்னு சொன்னாலே, தேவனை தேடணும், தேவனுடைய வசனத்தில் தேடணும். ஏன்னாக்கா என்கிட்ட எவ்வளோ தவறு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை வரும்பொழுது நம்முடைய பழக்கம் என்ன, அடுத்த ஆளுடைய எல்லா குறைகளையும் சொல்ல தான் நம்ம அறிந்து இருக்கிறோம். ஆனால் நமக்கிட்ட நம்ம ஆராய்ந்து பார்த்தால், தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது எனக்குள்ள நிறைய குறைவு இருக்கிறது, அநேக மாய்மாலங்கள் இருக்கிறது, அநேக மறைவான காரியங்கள் இருக்கிறது. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதலுக்குள்ளாக நான் வந்துட்டு இப்போ சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த பொல்லாத பிசாசு, இவ்வளோ பெரிய லிஸ்ட் வாசித்தோம் என்னென்ன பிசாசுன்னு சொல்லிட்டு, அதிகாரங்கள், துரைத்தனங்கள் இல்லையா, இந்த பிரபஞ்சத்தின் தேவன், வானமண்டலங்களில் உலாவுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், நகரங்களின் அதிபதி, தேசத்தின் அதிபதி, ஒரு குடும்பத்துக்கு மேலே ஒரு பிசாசு இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், ஆட்டி படைக்கிறான். ஒரு மனுஷனுக்கு மேலே ஒரு பிசாசு இருந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான், இடம் கொடுத்துட்டாக்கா. அப்போ அது எல்லாம் எப்படி போராடுகிறதா, அதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறதா சொல்றாரு. ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீங்கள் எதிர்த்து நின்னா போதும். அல்லேலூயா. பிசாசு தான் பாருங்க, முதல்ல பிசாசு தான் இதை செய்கிறான்ங்கிறத அறிந்து கொண்டு பிசாசை நீங்கள் எதிர்த்து நின்னாலே அவன் போய்விடுவான். அல்லேலூயா. அவன் ஓடி விடுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? எப்படி வருது அந்த வசனம்? 7வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி பல காரியத்தில் ஓடி இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து நீங்கள் சந்தித்த போராட்டத்தில், உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில், உங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு வியாதியில் நீங்கள் தேவனை தேடினீங்க, தேவனுடைய வார்த்தையை தேடினீங்க, தேவ சபையுடைய ஜபத்தின் உதவியை தேடினீங்க, தேவ ஊழியக்காரனை தேடினீங்க, எதிர்த்து நின்னீங்க, அந்த பிசாசு ஓடி போயிட்டான். அப்போ இப்போ சந்திக்கிற பிரச்சனைக்கு அதுதான். அல்லேலூயா. ஏன்னா சாத்தான் அவனுக்கு வெட்க அவமானம்லாம் கிடையாது பாருங்க. ஒவ்வொரு முறையும் வருவான், ஒவ்வொரு ஆள் மூலியமாக வருவான். கணவன் மூலியமாக அடுத்தது மனைவி மூலியமாக வர பார்ப்பான், பிள்ளைகள் மூலியமாக வர பார்ப்பான், சரீர ஆரோக்கியத்தின் மூலியமாக வர பார்ப்பான், வேலையின் மூலியமாக வர பார்ப்பான். சரி, ஒவ்வொரு சூழ்நிலைகள் மூலியமாகவும் பிசாசு எப்படியாவது வரலாமான்னு சொல்லிட்டு எது வரைக்கும் அது இருக்குமா? எது வரைக்கும் அது இருக்குமா? நீங்கள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். ஆமேன். இப்போ இந்த யுத்தத்தை செய்ய முடியாதவங்க தான் என்ன பண்ணிடுவாங்க, பிசாசு தான் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறியாமல் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சரி உலகத்தில் தானே உபத்திரவம் இருக்குது, அதனால் நம்ம தற்கொலை பண்ணி செத்து போயிடுவோம்.
கதை எல்லாமே முடிஞ்சிச்சு. கதை முடியாது, அப்போ தான் ஆரம்பிக்குது. வேதனையின் ஆரம்பம் அப்போ தான். ஐயோ எனக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது, ஐயோ எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அப்படி தற்கொலை எண்ணத்துக்குள்ளே போயிட்டாக்கா நீ அப்போ தான் நரகத்தையே அனுபவிக்க ருசி பார்க்க ஆரம்பிப்ப. அப்போ தெரியும் இங்கே உலகத்தில் செஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் சொல்லுகிறாரு, இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டு. யாக்கோபு 4 நம்ம வாசித்தோம். எப்படி அவனை ஜெயிக்கிறது, எப்படி அவனை துரத்துகிறதுன்னு சொன்னாக்கா, நீங்கள் சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். ஆமேன். எதிர்த்து நின்றா போதும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால பொல்லாத பிசாசன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆவியை உன்னை நான் எதிர்த்து நிற்கிறேன். நாங்கள் சர்ச் ஃபேமிலி, அல்லேலூயா, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆமென். போ வெளியே இயேசுவின் நாமத்தினால. என் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. என் சரீரத்தில் உனக்கு வியாதியை கொண்டு வர அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால உன்னை எதிர்த்து நிற்கிறேன், போ வெளியேன்னு சொன்னாக்கா அவன் ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எபேசியர் 6க்கு திருப்பிக் கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் எப்படி எதிர்த்து நிற்கிறது. பிசாசு கூட யுத்தம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற உபத்திரவம் எதனால? பிசாசுனால. அப்போ பிசாசோடு தான் எனக்கு யுத்தம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ என்ன பண்ணணும்? அவனை எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்னாக்கா அவன் ஓடி போய் விடுவான். இப்போ எப்படி எதிர்த்து நிற்கிறது? எபேசியர் 6:13 வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே எவைகளை நீங்க சந்திக்கிற அந்த போராட்டங்கள், அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய சாத்தான், அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எப்படி எதிர்க்கணும் சொல்லி சொல்றாரு பாருங்க. நீங்க அவர்களை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், பலனுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தீங்கு நாளிலே அவைகளை நீங்க எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கிறது மாத்திரமல்ல, மாறாக சகலத்தையும் நீங்க செய்து முடித்தவர்களாக இருக்கணும். பாருங்க, தேவன் எவ்வளவு ஒரு அன்பான தகப்பன் பாருங்க. நீங்க கடந்து போகிற பிரச்சனையிலிருந்து நீங்க அதுல ஜெயம் கொண்டவர்களாக வெளியில வரணும். அதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. நீங்க வெற்றி பெற்றவர்களாக அதுல இருக்கணும். அந்த அந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலையானவர்களாக இருக்கணும். உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் இருக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. பால்யாங்கிச்சு ஊழியக்காரர் இல்லையா, கொரியா தேசத்தில், உலகத்தில் பெரிய சபை பாஸ்டர். ஒரு தடவை அவர் சபை விசுவாசிக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தது. கணவரும் மனைவியும் ஃபோன் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க. அப்போது அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் உடனே கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை? இல்லை, இப்போது நானும் என்னுடைய கணவரும் பிரிய போகிறோம். எனக்கு இந்த வாழ்க்கையே முள்ளு மேலே நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனி ஒரு நிமிடம் கூட நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்ல அவங்க சொல்கிறாங்களாம், நீங்கள் தான் ஜெபம் பண்ணி எங்களை 2 பேரையும் சேர்த்து வச்சிங்க. இப்போ நீங்களே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணி எங்களை நீங்கள் பிரித்து வைங்க. என்ன எவ்வளோ லாஜிக்கு பாருங்கள். நீங்கள் தான் ஜெபம் பண்ணி எங்களை சேர்த்து வச்சிங்க, கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு ஜெபம் பண்ணி எங்களை பிரித்து வைக்கணும் அப்படி சொன்னாக்கா ஊழியக்காரனுடைய வேலையை அதுவா பாருங்கள். அப்போ அவர் வீட்டில் உட்காந்து ஜெபித்தாராம். ஜெபிக்கிறார். அந்த பொல்லாத ஆவி வீட்டில் உட்காந்துக்கிட்டு, அவருடைய வீட்டில் அறையில் உட்காந்து கொண்டு அந்த அசுத்த ஆவியை விரட்டுகிறார். அந்த பிரிவினை ஆவிகளை விரட்டுகிறார். தரிசனத்தில் பார்க்கிறார், கணவரும் மனைவியும் மறுபடியும் ஒன்று கூடி வருகிறாங்க. 2 பேரும் கண்ணீரோடு ஒப்பு கொடுக்குறாங்க. 2 பேரும் கரங்களை உயர்த்தி ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிறாங்க. இதையெல்லாம் தரிசனத்தில் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிக்கொண்டு நேராக அவர்களுடைய வீட்டுக்கு சென்று ஒன்றும் பேசலையாம் பாருங்கள். 2 பேரும் முட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் எங்கள் ரூமில் என்ன செஞ்சாரோ அதையே அங்கே செய்தாராம். அல்லேலூயா. அந்த 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 ஆவியை விரட்டி, அந்த அசுத்த ஆவியை துரத்தி. ஏன்னா கணவர் ரொம்ப நல்ல மனுஷன், உங்களுடைய மனைவி ரொம்ப நல்லவள். அல்லேலூயா. அதை நம்புங்க, நான் சொல்கிறேன். ஆமேன், ஆமேன். உங்கள் கணவர் ரொம்ப தங்கமானவர். ஆமேன். அப்படிப்பட்ட கணவர் உலகத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஆமேன். உங்களுடைய மனைவி ரொம்ப அருமையான மனைவி. வீட்டோரங்களை கனி தருகிற திராட்சை செடி உங்களுடைய மனைவி. பெண்கள்லாம் ஆமேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அல்லேலூயா. அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கிறவன் பிசாசானவன், அவனை தான் டார்கெட் பண்ணணும். அப்போ அவர் அதே மாதிரி விரட்டி அவர் கட்டளை கொடுத்து ஜெபித்து பார்க்குறாராம். கண்ணு மூடின்னு அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. 5 நிமிஷம் கழித்து பார்த்தா 2 பேரும் கையை கோத்துக்கின்னு அழுது கொண்டு நின்று கொண்டு இருக்கிறாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும்,
சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம அதை தான் எடுக்க போகிறோம். தேவனுடைய ஆயுதங்களை எடுக்க போகிறோம். ஆவிக்குரிய ஆயுதங்களை எடுக்க போகிறோம். இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் எந்த வழியில வந்தாலும் நீங்க அவனை விரட்டி அடிப்பீங்க. ஆமென். நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். அவன் ஓடியே போய் விடுவான். நீங்க சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக இருப்பீர்கள். வெற்றி சிறந்தவர்களாக இருப்பீர்கள். கரங்களை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அப்ப இந்த பகுதியில் ஒரு 7 ஆயுதங்களை தேவ ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அதில் சுருக்கமாக என்ன விளக்கமாக பார்க்க அதில் நேரம் இருக்காது. சுருக்கமாக அதை நாம் சொல்லி அந்த ஆயுதங்களை அணிந்து கொண்டவர்களாக நாம் இங்கிருந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. அதில் 7 ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு யுத்த மனுஷன். இங்கே அப்போஸ்தலர் பவுல் ரோம வீரனை பார்க்கிறார். யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு ரோம வீரன். அந்த ரோம வீரனை யுத்தத்துக்கு அனுப்பும்போது அந்த ரோம கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கைவீசம்மா கைவீசின்னு சொல்லிட்டு வக்காசுக்கு போகும்போது அரைக்கால் சட்டியும் இங்கே ஒரு கீஞ்சி நிற்கிற பனினை போட்டு அனுப்புவாங்க யுத்தத்திற்கு இல்லையா? கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அவனை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அவனை மூடி அவனுக்கு அந்த தற்காக்கிற ஆயுதம், தாக்கக்கூடிய ஆயுதம் எல்லாத்தையும் போட்டு தான் அவனை அனுப்புகிறது. இப்போ பரலோக ராஜ்யம். ஆமேன். யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துடைய பிள்ளையா இருக்கிறீங்க? ஆமேன். பரலோக ராஜ்யம் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த பூமி எப்படி இருக்கிறது? அது உபத்திரவம் நிறைஞ்சதாக இருக்கிறது, யுத்த களமாக இருக்கிறது இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஏன்னு சொன்னாங்க. அதுதான் யுத்த களம். அப்போ பரலோகம் உங்களை பூமிக்கு அனுப்பி இருக்குது. உங்களை அப்படியே கைவீச அனுப்பிச்சு இருக்குது இல்லை. தேவன் நம்ம இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து அவர் நம்மை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுல முதலாவது பாருங்க, சத்தியம் என்ன அந்த கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக நில்லுங்கள். ஆமேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாக நில்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த கச்சை என்கிறது என்ன? பெல்ட் இல்லையா? அந்த யுத்தத்துக்கு போகிறவங்க இராணுவ வீரர்கள் நம்ம போடுற சாதா பெல்ட்டை விட கொஞ்சம் அகலமான பெல்ட்டாக, மொத்தமான பெல்ட்டாக இடுப்பில் கட்டி கொண்டு இருப்பாங்க. அது எதுக்கு பயன்படுகிறதுன்னு சொன்னாக்கா, அன்றைக்கு அந்த நீட்டாக அங்கி மாதிரி போட்டு தானே இருப்பாங்க. அப்போ அந்த பெல்ட்டை போட்டு கட்டிக்குவாங்க. அப்போ அந்த தடிக்கு விழாதபடிக்கு அதுக்கு அது பாதுகாக்கும், ஓடுவதற்கு எல்லாத்துக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் முக்கியமாக பெல்ட்டு போடுகிற அந்த நன்மை என்னன்னு சொன்னாக்கா, நம்முடைய வயிறு குடலுக்குது இல்லையா? ஓடும்போது அது அப்படியே குலுங்கி நீங்கள் சோர்ந்து போய்விடுவீங்க, ஃபத்திகாயி உட்காந்து விடுவீங்க. ஆனால் பெல்ட்டு இருக்குமா அங்கே கட்டி இருந்தாக்கா அந்த குலுங்குகிறது அது குறைஞ்சி நீங்கள் ஓடுவீங்க, எதிரியை நீங்கள் தாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில், இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில், இந்த உலகத்தில் இந்த உபத்திரவங்கள் மத்தியில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அதில் ஒரு சில போராட்டங்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய குடல் மேலேயும் கீழேயுமா ஏறி இறங்கி அதில் நீங்கள் களைத்து போய்விடாதபடிக்கு ஒரு பெல்ட்டை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது என்ன பெல்ட்டுன்னு சொன்னாக்கா, சத்தியம் என்கிற கச்சை. அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மத ஜனங்களை பார்த்து அவர் பேசுகிறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், பிசாசுகிட்ட என்ன இல்லை? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து விடுவான் இல்லையா? அப்போ பிசாசு எப்படி தாக்குறான்? அந்த யுத்தத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை எப்படி தாக்குறான்? பொய்யை வைத்து அவன் தாக்குகிறான். அப்போ எனக்கு சத்தியம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை கொண்டு தான் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், துரத்த முடியும். சும்மா பிசாசு போ 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 விரட்டுற மாதிரி கத்தி கூவுகிறதுனால பிசாசு போய்விட மாட்டான். பெல்ட் எடுத்து அடிக்கணும். அல்லேலூயா. பெல்ட் வேண்டும். ஆமேன். அந்த சத்தியம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். பெரிய சத்தம் கிடையாது. நல்லா கவனிங்க. பிசாசை விரட்டும் போது பெரிய சத்தம் கிடையாது, சத்தியம் எனக்கு வேணும். அல்லேலூயா. அப்போ சத்தியம் என்ன? பிலாத்து இயேசு இடத்துல கேட்குறான், சத்தியமாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவங்ககிட்ட இல்லை, மற்ற பகுதிகளில் நானே சத்தியம். அல்லேலூயா. நான் தான் தேவனுடைய குமாரன், வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான தேவன் நான் தான் அந்த சத்தியம். ஆமே. நான் தான் சிருஷ்டி கர்த்தர்.
ஜீவனை உண்டாக்கினவர் நான் தான், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நான் தான். அல்லேலூயா. அது சத்தியம். அதே போல தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்று சொல்லி யோவான் 17:17 நமக்கு சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அல்லேலூயா. அந்த வார்த்தையானவர் தான் இயேசு கிறிஸ்துவாக பூமியில் இறங்கி வந்தார். இதுதான் சத்தியம். ஆமேன். பிதாவாகிய தேவன் சத்தியமான தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறார். ஏன்? அவர் தான் சத்தியத்தை போதிக்கிறார், சகல சத்தியத்திலும் நடத்துகிறார். சத்திய ஆவியானவர். ஆமேன். பரலோகம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறது, நரகன்ட்டு ஒன்று இருக்கிறது, அது சத்தியம். ஆமென். தேவன் ஒருவர் உண்டு, அவர் ஒருவராக இருக்கிறார். அவர் மூவரில் ஒருவராக தம்மை அவர் வெளிப்படுத்துகிற தேவன், அதுதான் சத்தியம். அல்லேலூயா. தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு என்கிறது தான் அந்த சத்தியம். நம்ம பரலோகத்துக்கு செல்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறது என்கிறது தான் சத்தியம். இப்படி வேதம் நமக்கு சத்தியத்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நல்ல கவனிங்க, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் என்னை பல காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்கிவிடும். இல்லைன்னு சொன்னாக்கா உங்களை தேடி வருவாங்க, வீட்டை வந்து தட்டுவாங்க, கதவு வந்து தட்டுவாங்க, கலர் கலராக புஸ்தகத்தை வைத்து கொண்டு தட்டுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இயேசு தேவன் இல்லை, அவர் வந்து ஒரு குட்டி தேவன், அவர் வந்து உண்டாக்கப்பட்டவர் அப்படிங்கிறது போல எல்லாம் கள்ள போதகங்களை, தவறான உபதேசங்களை சொல்லி உங்களை சத்தியத்திலிருந்து வழி விலக பண்ணி விடுவார்கள். அதில் என்ன தந்திரம், பிசாசுடைய தந்திரன்னு பார்த்தோம் இல்லையா? என்ன தந்திரன்னு சொன்னாக்கா, அவங்க சொல்லக்கூடிய அந்த பொய் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, நீங்கள் கையில் வச்சு நிற்கிற இந்த வேத புஸ்தகமே பொய்ன்ற மாதிரி ஆக்கிட்டு அவங்களுடைய பொய்யை சத்தியங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நம்முடைய சபையில் ஆரம்பத்தில் முதல் வருடங்களில் கோம்பலாவிலேருந்து ஒரு அம்மா வருவாங்க பாருங்கள். அவங்க வந்து கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சகோதரன் மூலியமாக கேள்விப்பட்டு நம்முடைய சபைக்கு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 1 வருஷம் அந்த காலகட்டத்தில் நம்முடைய சபையில் இருந்தாங்க. ஆனால் அந்த 8 மாதம் 1 வருஷத்தில் எத்தனை தடவை வந்திருக்கிறாங்க? 2 இல்லைனாக்கா 3 தடவை தான் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அதுக்கே நான் 10 தடவை ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்கள ஏற்றுன்னு போய் விட்டு ஏற்றுன்னு வந்து இது பண்ணி அவங்கக்கிட்ட பேசி இப்படி அந்த 1 வருஷ காலத்தில் வந்தது சபைக்கு எத்தனை தடவை? 3 தடவை. இப்போது அவங்க சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு இருந்திருப்பாங்க. சபைக்கு வர்றதுக்கே ஒரு மனுஷனுக்கு போராட்டமாக இருக்குதுனாக்கா வீட்டில் பைபிள் எடுத்து எப்படி படிப்பாங்க? தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் இல்லையா? எப்படி படிக்க முடியும்? முடியாது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய போராட்டம் வந்தது. அந்த போராட்டம், அந்த சூழ்நிலையை, அதுதான் அந்த தீங்கு நாள். நல்லா கவனிங்க, அது தீங்கு நாள். ஆமேன். அந்த தீங்கு நாள் வரும்பொழுது பிசாசு அவர்களை அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை வந்து சந்தித்தான். வந்து சந்தித்து இப்போ நான் சொன்ன இந்த காரியம், இயேசு வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும், இயேசு வந்து கடவுள் கிடையாதுன்ற அந்த போதனையை சொல்லி அவருடைய மனதை சத்தியத்தை விட்டு விலகச் செய்து விசுவாசத்திலிருந்து கீழே விழுந்து போக பண்ணி விட்டான். என்ன காரணம்? என்ன காரணம்? நக சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை. வேதம் போதிக்கிற அந்த சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை. அதான் பைபிள் சொல்லுகிறது, சபை, ஆமேன், தேவனுடைய சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய சபை தான் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம்? இங்கே சபையில் வரும்பொழுது தான் அந்த சத்தியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளுகிறோம். நம்முடைய புத்தியில் தெளிவு உண்டாகுகிறது. எதிராளியான பிசாசை நம்ம பார்க்க அறிந்து கொள்ளுகிறோம். அதில் நம்ம எதிர்த்து நிற்கிறோம், யுத்தம் பண்ணுகிறோம். நம்ம சத்தியத்தை அறியாமல் இருக்கும் பொழுது பொய் வந்து அவர்களை ஆட்கொண்டு விடும் இல்லையா? கர்ஜிக்கிற சிங்கம் போல விழுங்குறான்னு சொல்லுது இல்லையா? அப்போ சத்தியத்தை அறியாமல் இருக்கும்போது பொய் என்ன பண்ணுது? வந்து விழுங்கி அவர்களை ஆட்கொண்டு விடுகிறது. அப்போ கர்த்தர் நமக்கு இந்த சத்தியம் என்கிற இந்த கச்சையை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல தான் குடும்பத்திலேயும், குடும்ப சூழ்நிலைகளில் குடும்பத்தை குறித்து சத்தியம் எங்கே இருக்கிறது? குடும்பத்தை குறித்த சத்தியம் எங்கே இருக்கிறது? குடும்பத்தை குறித்த சத்தியம் தேவன் வேத வார்த்தையில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ குடும்பத்தில், அந்த உலகத்தில் இருக்கிற அந்த உபத்திரவம் குடும்பத்தில் நமக்கு, ஏன் குடும்பமும் உலகத்தில் தானே இருக்கிறது, அந்த உபத்திரவம் வரும்பொழுது எங்கே தேடி போகணுமா? தேவனுடைய சத்தியத்தை தான் நம்ம தேடி போக வேண்டும். அல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? யாருடைய பங்கு என்ன? எப்படி செய்ய? இந்த சத்தியத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. கணவர் இடத்துல பேசினா கணவர் அவர் பாட்டுன்னு ஒரு லிஸ்ட்டை சொல்லுவார், மனைவி வீட்டில் பேசினாக்கா மனைவி ஒரு லிஸ்ட்டை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எதையுமே கேட்கறது கிடையாது. ஆமேன். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தைக்கு எல்லாவற்றையும் அங்கே ஒழுங்குபடுத்திட்டா போதும். ரெண்டு பேரிடத்துலையும் குறைவுகள் இருக்கும், ரெண்டு பேர்கிட்டையும் பல நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஆமேன். அது நானே சாட்சியாக நான் சொல்லுவேன். அல்லேலூயா. குறைவுகள் இருக்குது தான், ஏன்னா நம்ம மனுஷர்கள். ஆனால் அதை காட்டிலும் நிறைய நல்ல காரியங்கள் அங்கே இருக்கும். ஆமேன். அப்போ அந்த சத்தியத்தில் அதை திருப்பி விடும்பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு திருப்பி விடும்பொழுது அங்கே தேவனுடைய சமாதானம் இறங்கி வந்துவிடும். அல்லேலூயா. வாலிப காலமே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, வாலிப பிரயாசத்தில் ரொம்ப போராட்டமாக இருக்குதுங்க. அப்போ சத்தியம் என்ன சொல்லுகிறது அதை குறித்து? பைபிள் சத்தியம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கி புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்கிறது தான் சத்தியம். ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்? பொய் என்ன சொல்கிறான்? இதுதான்டா வயசு, இந்த வயசில் நீ அனுபவி ராஜா, அனுபவி, வா நான் உனக்கு பழக்க வைக்கிறேன், நான் உனக்கு காட்டுறேன், நான் உனக்கு பாதை காட்டுறேன், நான் உனக்கு வெளிச்சத்தை காட்டுறான்றான். என் கூட வேலை செய்கிற அப்படி ஒரு சில ஆட்கள் பேசுவாங்க பாருங்க, நான் நீ என்னமோ சபைன்னு நான் உனக்கு வெளிச்சத்தை காட்டுறேன், நீ என் கூட வாங்குறான். அடைப்பாவி இல்லையா? இருட்டில் அவன் எந்த அளவுக்கு பொய்யாக்கி இருளையே வெளிச்சம் காட்டுறான் பாருங்க. நம்மகிட்ட இவ்வளோ பெரிய வெளிச்சம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே. 119வது சங்கீதத்தில் வேதம் நமக்கு அதை சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுதான் சத்தியம். ஆமேன். அதுதான் சத்தியம். இப்போ வாலிப பிள்ளைகளை குறித்து சத்தியம் அதுதான். ஆமேன். ஃப்ரெண்டு சொல்றது கிடையாது, சினிமாவில் சொல்றது கிடையாது, சத்தியம் கிடையாது. அல்லேலூயா. ஆமேன். அப்போ அந்த சத்தியம். இப்போ பிசாசை விரட்ட போகிறோம். பிசாசை விரட்ட போகும்பொழுது இப்போ நம்ம கூடலாம் கூட்டின்னு போகும்போது நான் யோசிக்கிறது இல்லை, அவங்க அப்படி யோசிக்கிறாங்களா தெரியல. ஐயோ நான் பிசாசை துரத்த போகிறேன்னே, இந்த பிசாசு என்னையாவது தலை பண்ணிச்சு இல்லையா? பிசாசை விரட்ட போன பாச கூட எனக்கு தலைவலி வந்துடுச்சு, ஒரே வயிற்று போக்கா இருக்குது, பிசாசு என்ன தாக்கிடுது போல. இல்லை இல்லை, சரி ஓகே, அப்படி தோன்றது தப்பு கிடையாது. அதில் என்ன சத்தியம் இருக்குது? அதை குறித்து தேவன் என்ன சத்தியம் சொல்கிறாரு இல்லையா? லூக்கா 10:19 அவர் சொல்கிறாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அது வரைக்கும் முடிச்சிருந்தா கூட நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு ஓகேன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் தேவன் அதோடு நிறுத்தலை. அவர் சொல்கிறாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. உங்களுக்கு வயிற்று வலியா இருந்தால் எதை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு உங்களுக்கு தொட அதிகாரம் கிடையாது. இதுதான் அந்த சத்தியம். ஆமேன். இப்போ பிசாசை விரட்டி கொண்டு இருக்கிறேன். அந்த பிசாசை சொல்லுது, நல்லா நீங்கள் பார்த்துருக்கிற இந்த பிசாசு அப்படியே ரொம்ப ஜென்டலாக ரொம்ப கூலாக உட்காந்து சொல்லுது, நேற்று இயேசு என்னை தேடி வந்தார் சொல்லிட்டு, எதுக்குங்க? இல்லை என்கிட்ட ஆலோசனை கேட்க வந்தார். அதுக்குள்ளே ஒரு விக்கிரக ஆவி உட்காந்துக்குது. சிரிக்கிறாங்க அம்மாலாம் இல்லையா? விக்கிரக ஆவி உட்காந்துக்குது, அது பேசுது நல்ல கூலாக, ரொம்ப ஊலாம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப கூலாக. நேற்று இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். எதுக்குங்க? இல்லை என்கிட்ட ஆலோசனை கேட்க வந்தார். உங்ககிட்ட ஆலோசனை கேட்க என்ன ஆலோசனை? எனக்கு புரியல, பிசாசு தான் பேசுகிறது கண்டுபிடித்து 2 நிமிஷம் ஆச்சு. அது சொல்லுது, உலகத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள நம்ம என்ன செய்யலான்னு சொல்லிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ண வந்தார். நீங்கள் உடனே வீரம் கொண்டு இயேசு நாமத்தில் துரத்துறனாக்கா அப்படி கிடையாது. சத்தியம். ஆமேன். அப்போ சத்தியத்தை சொன்னேன், பிசாசே இப்படி தான் பண்ண, பிசாசே உன் தலையை இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நசுக்கிட்டாரு. உலகத்து ஜனங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அவருக்கு ஆலோசனை கேட்கறனால உங்ககிட்ட அவர் வரமாட்டாரு, அவர் தான் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. உன்னை எதிர்த்து நிற்கிற பிசாசு. ஆமேன். அல்லேலூயா. அப்போ இதுதான் அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும்பொழுது சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. அல்லேலூயா. இந்த சத்தியம் தெரியாமல் தான் நான் வீட்டில் வந்து உனக்கு டியூஷன் கற்றுக் கொடுக்குறேன், நான் வந்து கடைக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய விசுவாசத்துலேருந்து உங்களை என்ன பண்ணிடுவாங்க, இயேசு கடவுள் இல்லைன்ற ஒரு மார்க்கத்துக்கு உங்களை இழுத்து விடுவார்கள். அதுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம புக்கு நல்லா கலராக இருக்குது, வீட்டுக்கு வந்து தட்டி வீட்டிலே வந்து நாங்கள் வந்து ஸ்டடி எடுக்கிறோன்றாங்களே, எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டும். இல்லைனாக்கா ஒரு குஸ்குஸு ஒரு சாயா, ஒரு குஸ்குஸு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு உங்களை வந்து அப்படியே ஐயோ அவங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு குடும்ப பாங்காக இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு போனேன், அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க அம்மா அப்படியே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க இல்லையா?
பிசாசு அவன் அந்த தந்திரமாக செய்யும் பொழுது, அப்போது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு தான் கிறிஸ்து என்று சொல்லி எவன் சொல்லலையோ அவன் அந்தி கிறிஸ்து. ஆமீன். அது தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ நல்லவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ உங்கள் ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கொள்ளுங்க, ஐக்கியம் கிடையாது. ஐக்கியம்ங்கிறது வேறு. சரி, இப்போ நம்ம 2வது ஆயுதத்துக்கு செல்லுவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய 2வது ஆயுதம் என்ன ஆயுதம்? நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக நில்லுங்க. இது ரொம்ப முக்கியம். யுத்தத்துக்கு போகிற மனுஷன் இப்படி இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே ஒரு டிஷர்ட் போட்டுன்னு போனால் எப்படி இருக்கும்? கையில் கத்தி கப்படாலாம் இருக்குது. இங்கே மறைக்காமல் போனாக்கா எப்படி இருக்கும்? ஈட்டினால ஒரே குத்து தான் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் நம்ம அந்த வாசித்த அந்த ராஜாக்கள் புத்தகத்தில் ஒருத்தவன் எங்கேயோ அம்பு எழுதானா, அது நேராக வந்து இஸ்ரவேல் ராஜாவுடைய சைடில் வந்து குத்திடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கேன். இவர் எங்கே நேராக போடல நினைக்கிறேன், சைடில் போட்டு இருப்பார் இல்லையா? அந்த மார்க்கவசத்தை அவர் வந்து ஒழுங்காக போடலை. அப்போ யுத்தத்துக்கு போகும்பொழுது நல்லா கவனிங்க. யுத்தத்துக்கு போகும்போது யாரெல்லாம் யுத்தத்தில் இருக்கிறீங்க? யாரெல்லாம் யுத்தத்தில் இருக்கிறீங்க? எல்லாரும் இருக்கிறீங்க. ஒன்று இப்போ பர்ஃபெக்டாக ஒரு யுத்தத்தில் நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க, இல்லைனாக்கா இப்போ தான் ஒரு யுத்தத்திலேருந்து வெளியில் வந்துக்கிறீங்க, இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு யுத்தத்தை நோக்கி போய் நிற்கிறீங்க. பயப்படாதீங்க, சீக்கிரம் இருக்குது. ஆமாம், அது இல்லையா? ஒன்று இப்போ இங்கே இருக்கிறவங்க இல்லை, நெருப்பில் வந்து நிற்கிற மாதிரி யுத்தத்தில் இருக்கிறீங்க. கை தூக்க சொல்லி கேட்க மாட்டேன் இல்லையா? இல்லை அது இல்லைப்பா, சரி இப்போ தான் எல்லாம் வென்று முடிச்சு இப்போ தான் ஒரு யுத்தத்துலேருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இல்லைன்னு சொன்னாக்கா ஒன்றும் இல்லையா, நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதே, எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதே, குடும்பம்லாம் நல்லா இருக்குது, வேலையெல்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்தா கவலைப்படாதீங்க, ஒரு யுத்தம் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமீன். அப்போ தீங்கு நாள். அப்போ அதனால் பார்த்து ஆச்சரியப்பட்டுறக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அதுவும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, ஆண்டவரை ஆவியோட உண்மையோடு ஆராதிக்கிறீங்க, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறேன்னு சொல்லி சொன்னால் பிசாசு முழு மூச்சோடு போராடி கொண்டு இருப்பான். இங்கே தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கவசம் போடாமல் ஒரு யுத்த வீரன் போவான்னு சொன்னாக்கா அவனுடைய உள் அவயங்கள் முக்கியமாக இல்லையா, குடல் இருக்குது, நுரையீரல் இருக்கிறது, இருதயம் இருக்குது இல்லையா? முக்கியமாக இருதயம். ஈட்டியை ஒரே குத்திடுவான். கை முழுசாக இருக்கும், கால் முழுசாக இருக்கும், தலையெல்லாம் இருக்கும். ஆனால் இருதயத்தில் ஒரு ஈட்டி குத்திட்டாக்க என்ன ஆகிடுது? அவ்வளோதான், அப்படியே கீழே விழுந்து அவர் மரித்து போய்விடுவார். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன அந்த மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறார்னா நீதி. அல்லேலூயா. வெறும் நீதி இல்லை, தேவ நீதி. சொல்லுங்க, நீங்கள்லாம் எவ்வளோ நீதிமான் தெரியுங்களா? பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உக்காருங்க. நீங்களாம் எவ்வளோ நீதிமான் சொன்னாக்கா தேவன் எந்த அளவுக்கு நீதியோ அந்த அளவுக்கு நீங்கள் நீதிமான். ஆமேன். இல்லை, வேதம் அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவமே அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நீதியே நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்காக பாவமே அறியாத அவரை தேவன் பாவமாக்கிட்டாரு. நீதியே செய்யாத உங்களை என்னையெல்லாம் பார்த்து நீதிமானாக ஆக்கிவிட்டார். கரங்களை தட்டி பலமாக கரங்களுக்கு தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பாவமே செய்யாத அவரை பாவமாக்கிட்டாரு, நீதியே செய்யாத உங்களை நீதிமானாக ஆக்கிவிட்டார். அதுதான் அந்த மார்க்கவசம். இப்போ ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் நீதிமானாக ஆக்கி இருக்கிறீங்க? சரி, அப்போ இந்த விஷயத்தில் உங்களுடைய மார்பிளை எப்படி வந்து ஈட்டியை குத்துக்கிறான் பிசாசு, எப்படி கத்தியினால எப்படி மார்பிளை குத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள், ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம மனம் வருந்தி அதற்காக துக்கப்பட்டு தேவனிடத்தில் வந்து அதை அறிக்கை செய்து பாவத்துக்கான மன்னிப்பை கேட்டு இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவும்படிக்கு கேட்கிறோம். எத்தனை பேர் அதை செய்கிறீங்க? ஆமேன். செய்கிறீங்களா? ஆமாம், செய்கிறோம். இப்போ நீங்கள் அதை செய்து விட்டீங்க, அது ஆயிடுச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? வந்து உங்களுடைய பழைய பாவத்தையே சொல்லி சொல்லி என்ன பண்ணுவான்? உங்களை குற்றப்படுத்தி கொண்டு இருப்பான். நீ பண்ண எவ்வளோ பெரிய பாவம், நீ ஜெபம் பண்ணிட்டாக்கா எல்லாம் முடிஞ்சிடுமா? இல்லையா, இயேசுடைய ரத்தம் கழுவிட்டுன்னு சொன்னாக்கா நீ முடிஞ்சிடுமா? நீ பாவி, நீ இந்த குற்றத்தை செய்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை குற்றப்பழியில் உங்களை வந்து குற்றப்பழி எங்கே உண்டாகுகிறது? இங்கே தான், இருதயத்தில் ஈட்டியை வந்து குத்துக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் இந்த மார்க்கவசம், நீதி என்கிற மார்க்கவசம் போடாமல் இருந்தீங்கன்னு சொன்னாக்கா அது இருதயத்தை தாக்கிவிடும்.
இருதயத்தை தாக்கி அதில் நீங்கள் மரணத்தை சந்தித்து விடுவீங்க. விசுவாசத்தில் மரணத்தை சந்தித்து விடுவீங்க. கேத்ரின் குல்மான் என்கிற ஒரு ஊழியக்காரி அவங்க இருந்தாங்க பாருங்கள். நல்ல வல்லமையான ஊழியக்காரியாக அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஓரளவுக்கு தான் ஊழியம், சின்ன அளவில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர், அவர் வந்து கல்யாணமாகி பிள்ளைக்குட்டியோடு இருக்கிறாரு. அவரும் வந்து ஊழியம் செய்திருக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ளார தொடர்பு உண்டாகி விட்டு இருக்கிறது. இவரும் ஊழியக்காரி, அவரும் ஊழியக்காரர். சரி, அப்போ அவர் என்ன பண்ணார், அந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேத்ரின் குல்மான் என்கிறவங்களை வந்து திருமணம் பண்ணிட்டார். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஒரே ஒரு வாரம் தான், ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ, அவ்வளோ தான் அந்த மனுஷன் கூட அவங்களால இருந்தாங்களாம் பாருங்கள். தேவன் தெளிவாக சொல்லிட்டாராம், இது என்னுடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களையும் கூட வாழ்க்கையே இடிந்து போய்விட்ட மாதிரி ஆகிவிட்டது. அப்போது தேவனிடத்தில் ஜெபித்து தேவனுடைய வசனங்களினால தங்களை உயிர்ப்பித்து கொண்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கும் வந்துட்டாங்க. ஊழியத்துக்கு வந்துட்டு இப்போ வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு இடத்துல பெரிய பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணிவிட்டு அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஜெபிக்க வராங்க இல்லையா, அப்படி வந்த பொழுது நிறைய பேர் ஜெபித்து கொண்டு போனாங்க. அப்போ ஒரு பெண் வந்து, கேத்ரின் நீ வந்து அந்த இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி, அவருக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவர், அவரை நீ கல்யாணம் பண்ணின்னு ஒரு வாரத்தில் நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து நீ எப்படி இங்கே வந்து துணிச்சலாம் நின்று ஊழியம் செய்கிற, நீலாம் உனக்கு தகுதி இருக்குதா, அப்படியாக்க இப்படியாக்கன்னு சொல்லிட்டு பேச வேறு யாராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ இருதயம் அப்படியே குத்தி ஈட்டி அப்படி நேராக குத்தின மாதிரி ஆகி என்ன ஆகிட்டு இருக்கோம், ஊழியமே நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா பாருங்க சொன்னாங்களாம், அவங்க சிரிச்சுட்டு அவங்க சொன்னாங்களாம், உண்மைதான், அந்த கேத்ரின் வந்து அந்த மாரி பாவத்தை செய்து அந்த வந்து பண்ணிட்டா, ஆனால் அவள் மரித்து போய்விட்டாள். அல்லேலூயா. இன்றைக்கி நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக புது சிருஷ்டியாக இருக்கிறேன். நான் புதிய கேத்ரின் குல்மான். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. நான் வல்லமையாக நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரொம்ப அற்புதமாக ஊழியம் செய்தவர்கள் நல்ல பிரபலமாக தேவன் பயன்படுத்தினார். அப்போது அந்த நீதி என்கிற மார்க்கவசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய பழைய வாழ்க்கையை சொல்லி அல்லது உங்களுடைய பாவத்தை சொல்லி, அல்லது நீங்கள் போன வாரம் செஞ்சுட்டு அதுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்கி எல்லாம் பெற்றுட்டு இருப்பீங்க. ஆனால் திரும்ப திரும்ப வந்து பிசாசு வரும்பொழுது இந்த நீதி என்கிற மார்க்கவசம் தான் உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. பிசாசே போனாக்கா அது போக மாட்டான். நீங்கள் பார்ப்பீங்க, என்ன பிசாசை துரத்தன போக மாட்டானே அப்படி சொல்லிட்டு இல்லை. ஆனால் நீதி, நான் தேவனுடைய நீதியை பெற்றவன். ஆமேன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை பாவமே செய்யாதவனை போல பார்க்கிறார். நீதிமான் என்ன அர்த்தம்? நீங்கள் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பாவமே செய்யாத ஒரு மனுஷியாக, பாவமே செய்யாத ஒரு மனுஷனாக தேவன் என்னை பார்க்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஸ்தானத்தில் உங்களை என்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மார்க்கவசத்தை நாம் தரித்து கொண்டு இருக்க வேண்டும். இப்போ இதே சமயத்தில் பிசாசு வந்து நம்மளை குற்றப்பழிப்படுத்துறதுக்கு ஒரு பக்கம் இருக்க, அவங்களே என்ன பண்ணுவாங்க, தங்களை வந்து மன்னிக்க மாட்டாங்க. நீ இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுக்கிற, தேவன் உன்னை எப்படி மன்னிப்பார் சொல்லிட்டு தங்களை தாங்களே மன்னித்து கொள்ளாமல் இருப்பாங்க. அவங்களுடைய சொந்த இருதயமே, நல்லா கவனிங்க, அவருடைய சொந்த இருதயமே அவர்களை வாதிக்கும். அப்போ வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 1 யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் புஸ்தகத்தில் இந்த வசனத்தை நல்லா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டிருப்பீங்க, தேவனிடத்தில் மனம் வருந்தி இருப்பீங்க, தேவன் உங்களை மன்னிச்சிருப்பார், ரத்தத்தினால கழுவிட்டு இருப்பார். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. உங்களுடைய இருதயமே உங்களை வாதிக்கும். இப்போ 20வது வசனம் பாருங்கள். 1 யோவான் 3:20. இதெல்லாம் தான் அந்த ஆயுதம். ஆமேன். பிசாசே போனாக்க போவாது. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தீர்க்குதா இல்லையா? பல நேரங்களில் அது தீர்க்கிறது. ஜெபிச்சுட்டு என்ன நீ இவ்வளோ பற்றி செஞ்சுட்டு 5 நிமிஷம் ஜெபிச்ச ஆண்டவர் மன்னிச்சிட்டாரான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். இல்லை, நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், விழித்திருங்க. அல்லேலூயா. சரி, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலையும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். கரங்களை பலமாய் தட்டுங்க.
ஆமென். நமக்கு என்ன தெரியும்? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவன் தான் தெரியும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? உனக்குள்ள இருக்கிற உன் இருதயத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. அதுதான் நம்ம பல நேரத்தில் அப்படி ஜனங்கள் வந்து உங்களை வந்து பேசும்பொழுது நீங்கள் இருதயத்தை நல்லா திறந்து கொடுத்து ஈட்டியை வாங்கி குத்திக்கிட்டு நீங்கள் வந்து காயப்பட்டுட்டோம் அதனால தான் பாஸ்டர் என்னை வந்து பண்ணிட்டாங்க, வார்த்தையினால் என்னை வந்து குத்திட்டாங்க, என்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்லி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரப்பா நம்ம எழுந்து நின்று நாம் பழி வாங்க பார்க்கிறோம். இல்லை, இதுதான் அந்த ஆயுதம். அல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற ஆயுதம் இல்லை. நான் தேவன் நீதிமானாய் இருக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னை இலவசமாய் தேவனுடைய கிருபையினால இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டான மீட்பை கொண்டு என்னை நீதிமானாக ஆக்கியிருக்கிறார். என்னுடைய சொந்த செயல்களால் அல்ல. இது எங்கள் அப்பா அம்மா புண்ணியம் பண்ணாங்க, நான் நல்லது செஞ்சேன், அதனால இல்லை. மாறாக இலவசமாய், சொல்லுங்க, இலவசமாய் தேவனுடைய கிருபையினால இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். பொல்லாத பிசாசே ஓடிப்போ. ஆமென். அல்லேலூயா. சரி, மூன்றாவது ஆயுதம் என்ன கொடுத்திருக்கிறாரு? சொல்லுங்க, மூன்றாவது ஆயுதம் என்ன? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை. ஆமென். அப்ப யுத்தத்துக்கு போகிறவங்க வெறும் காலோடு போய் இதை பார்த்துக்கிட்டீங்களா? யுத்தத்துக்கு போகிறவங்க பெரிய பூட்ஸ் ஒன்று போட்டுன்னு இருப்பாங்க. ஆமென். இப்போ நம்ம வேலையில் சொசைல் செக்யூரிட்டி போடுற மாதிரி யுத்தத்துக்கு போகிறவங்களுக்குன்னு ஒரு இன்னும் அதுவே இருக்கும், ஒரு 3-4 கிலோ இருக்கும் இல்லையா? அதை போட்டு கொண்டு போகுவார்கள். அது இல்லாமல் போனால் என்னாகும்? எதிரி வந்து ஈட்டி எடுத்து காலில் ஒரே குத்திடுவோம். குத்திட்டாக்கா அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது. உங்கள்கிட்ட எல்லா ஆயுதமும் இருந்தும் ஒரு அடி எடுத்து வைக்க உங்களால் முடியாது இல்லையா? அப்போது தேவன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம யுத்த களத்தில் இருக்கிறோம். அதில் நம்முடைய காலில் எனக்கு இங்கே அடிச்சுக்கிறேன் அங்கே அடிச்சுக்கிறேன்னு சொல்ல ரத்த காயம் வந்து போராட்டம் பிரச்சனையை வந்து விடாதபடிக்கு தேவன் நமக்கு ஒரு ஆயுதத்தை, தற்காக்கிற ஆயுதத்தை கொடுக்கிறார். அதுதான் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தார் ரோட்டில் இல்லையா, அந்த கீழ் ஊற்றின ரோட்டில் வந்து ஏப்ரல் மாதத்தில், இந்தியா இலங்கையில் ஏப்ரல் மாதத்தில் 12 மணி உச்சி வேலைக்கு நடந்திருக்கிறீங்க? வெறும் காலோடு நடந்திருக்கிறீங்களா? ஆமாம். பாலைவனத்தில் எத்தனை பேர் நடந்திருக்கிறீங்க? மணல் அது நல்ல அப்படி தகதகதுன்னு இருக்கும் பாருங்கள். பாலைவனத்தில் டெசர்ட்டில் பாலைவனத்தில் அந்த உச்சி வெயிலில் நடக்கும்போது காலில் வெறும் காலம் நடந்துங்க, பாதம் மட்டும் கொப்பளம் வராது, முழுசாக கொப்பளம் வந்துடும். அப்போ தேவன் அதே போல் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் காலில் கொப்பளம் வந்துடாதபடிக்கு, ஆமென், அக்கினியினால் சுத்தப்படுத்துறாதபடிக்கு, அங்கே அந்த கல்லுகள் முள்ளுகளில் உங்களுடைய பாதங்கள் நடக்காதபடிக்கு பாதரட்சையை அவர் கொடுக்கிறார். எதுக்காகன்னு சொன்னால், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்குகிறார். விடுதலை ஆக்கும்பொழுது அன்று இரவு அவங்க பஸ்கா சாப்பாடை சாப்பிடணும், பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவங்க சாப்பிடணும். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? கையில் ஒரு கோலை பிடித்து கொள்ளணும் இல்லையா, கால்களில் பாதரட்சைகளை தரித்து கொண்டு, அதுக்கப்புறம் தான் நீ ஆட்டில் கையை வை. கறின்னு அலையாத. கறியில் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு? கையில் கோலை பொடி, காலில் செருப்பை போடு. ஆமாம், கையில் கோல், காலில் செருப்பு, அதுக்கப்புறம் தான் கறி. ஆமீன் இல்லையா? எதுக்காக அப்படி சொல்கிறாரு? நீ வந்து பாலைவனத்தில் நடக்க போகிற, பாலைவனத்தில் நடக்கும்போது உனக்கு பலன் வேண்டும், அதுக்கு தான் ஆட்டுக்கறி. பாலைவனத்தில் நடக்கும்போது வெயிலில் உன் கால் வெந்து போயிடும், அதனால தான் பாதரட்சை கோலை நீ வந்து பலத்துக்காக நீ வந்து வைத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் எகிப்திலேருந்து விடுதலை ஆகிறாங்க. விடுதலையே ஒன்றும் ஆகலை. நல்ல கவனிங்க, எகிப்திலேருந்து ஒன்றும் விடுதலையே ஆகலை. தேவன் என்ன சொல்கிறாரு? கையில் கோலைப்படி, காலில் செருப்பை போடு, கறியை சாப்பிடு, அதுக்கப்புறம் நீ புறப்பட்டு போன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, ரட்சிப்பில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் எப்படி அதை சொல்கிறாருனாக்கா, சீஷனாக ஆக்கி ஞானஸ்நானம் கொடுக்க சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சீஷனாக ஆக்கிட்டு தான். ஏன்னா நம்ம ஆட்களை பற்றி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ரட்சிக்கப்படுறேன் தண்ணியில் வந்து ஞானஸ்நானத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாஸ்டர் தான் 10 தடவை ஃபோன் பண்ணிங்கன்னு பாஸ்டருக்கு ஆட்டம் காட்டின்னு இருப்பாங்க. ஒரு பக்கம் வாழை காட்டுறது, இன்னொரு பக்கம் தலையை காட்டுறதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ முதல்ல சீஷனாக ஆக்கிட்டு அப்புறமா ஞானஸ்நானம் கொடு. சீஷன் ஆக்குறதுன்னா என்ன அர்த்தம்? நான் இயேசுவை தான் நான் பின்பற்றுவேன். ஆமேன்.
அவரை குறித்து நான் மற்றவர்களுக்கு பறைசாற்றுவேன். அல்லேலூயா. அப்ப எகிப்தில் இருந்த ஜனங்களுக்கு தேவன் சொல்றாரு, பாத ரட்சியை போடு, செருப்பை போடு. என்ன அர்த்தம்? சமாதானத்தின் சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன். எங்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தாரு, அவருடைய புண்ணியங்களை நான் சொல்லுவேன் என்ற தீர்மானம் எடுத்த மனுஷனுக்கு தான் நீ ஞானஸ்தானமே கொடு என்றாரு. ஆமென். திருவிருந்தில் பங்கு பெற வருகிறோம். என்ன சொல்றாரு? திருவிருந்தில் பங்கு வரும்போது கையை வைக்காத, முதல்ல கரியில் கையை வைக்காத. என்ன அறிக்கை செய்ய சொல்றாரு? நீ அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் எடுத்து உரைப்பேன். எத்தனை பேர் உரைச்சிங்க? எத்தனை பேர் என்ன? ஆமாண்ணா, கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எடுத்துரைத்தீர்கள்? சுவிசேஷமாக எத்தனை பேர் யார்கிட்ட போய் சொன்னீங்க? சொல்லலை பாருங்க. கரியில் நேராக கையை வச்சாச்சு இல்லையா? ஆண்டவர் சொல்ல, கோலப்படி, காலில் செருப்பை போடு, அதுக்கப்புறம் நீ எகிப்திலேருந்து அதுக்கப்புறம் தான் வெளியிலேயே வரணுன்றார். ஆமேன். அப்பத்திலையும் திராட்சரசத்தில் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு தீர்மானத்தை எடு. இன்னைக்கு மாதம் நம்ம திருவிருந்து செய்கிறோம். மாதத்துக்கு ஒரு தடவை இந்த தீர்மானத்தை எடுத்தாலும் மாதத்தில் 4 தடவையாவது சுவிசேஷ ஊழியத்துக்கு போகலாம். என்னென்னு சொல்லிட்டு, நான் இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிப்பேன், போய் ட்ராக்ஸ் கொடுப்பேன். ஆமேன். அநேக ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. சரி, ஆனால் இந்த பாதரட்சை எப்படி நமக்கு ஆவிக்குரிய விதத்தில் என்னை பாதுகாக்கிறது? சாத்தான் தாக்குகிறான் இல்லையா? சாத்தான் தாக்கும்பொழுது இது சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால சாத்தான் கிட்ட இருந்து நான் எப்படி பாதுகாக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க சுவிசேஷம் போய் என்ன போய் சொல்ல போகிறீங்க? சுவிசேஷம் என்ன சொல்லுவீங்க பிரதர்? நான் சொன்னதே இல்லை பாஸ்டர். எத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? 15 வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இல்லை, சுவிசேஷத்தை என்ன சொல்ல பார்க்குறீங்க? இயேசு நல்லவர். ஆமேன். நான் கண்ணீரில் இருந்தேன், அவர் என் கண்ணீரை துடைத்தார். வியாதியில் இருந்தேன், என்னுடைய வியாதியை சுகமாக்கினார். ஆமேன். நாங்கள் குடும்பத்தில் ரொம்ப போராட்டத்தோடு இருந்தேங்க, பிரச்சனையோடு நாங்கள் இருந்தேங்க, பிரிஞ்சு போகிற நிலைமையில இருந்தேங்க. நான் தேவனை தேடுனேங்க, தேவன் எங்களை ஒன்று சேர்த்து வச்சுட்டார். இதைத்தான் போய் சுவிசேஷமா நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. வேற எதை சுவிசேஷமா சொல்ல போகிறேன்? ஆமேன். இதை நான் சொல்ல நல்ல கவனிங்க. இதை நான் சொல்ல உங்களுடைய வியாதியை ஆண்டவர் சுகமாக்குவார். என்னங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவை தேடுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க. வேலை இல்லையா? நம்ம கூடி ஜெபிப்போம். நானும் அப்படி தான் வேலை இல்லாமல் இருந்தேன். நான் ஆண்டவரத்தில் நான் ஜெபித்தேன். தேவன் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். நீங்களும் வாங்கலை, நம்ம கூடி ஜெபிப்போம், ஆண்டவர் உங்களுக்கும் வேலையை கொடுப்பார். இது நீங்கள் சொல்ல என்ன ஆகுன்னு சொன்னாக்கா, உங்கள் இருதயத்தில் விசுவாசம். அல்லேலூயா. தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். ஆமேன். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்கு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறீங்க. சாத்தான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சரீரத்தில் ஒரு வியாதியை கொடுத்து ஏதோ பிரச்சனையை கொண்டு வருகிறான். கொண்டு வந்தபொழுது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தீங்கல்ல, என்ன சொல்லியிருந்தீங்க? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சுவிசேஷத்தை சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வாயை திறந்ததே கிடையாதுன்னு சொல்லி சொன்னால், இங்கே கையை தூக்கு, ஆமாம் கையை தூக்கிட்டேன், 2 தட்டு 2 தட்டு. ஏன் 2க்கு மேலே நாங்கள் தட்ட மாட்டோம். கரெக்டாக 2 தடவை கை தட்டிங்கன்னா 2 தடவை மட்டும் தட்டிட்டு அப்படி நிறுத்திடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ரோபோட் மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, எப்படி நமக்கு சந்திக்கக்கூடிய போராட்டங்களை நம்ம மேற்கொள்ள முடியும்? இல்லை, நீங்கள் அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறவங்களை நீங்கள் பாருங்கள், கர்த்தருக்குள்ளாக அந்த விதத்தில் அவங்க பலன் அடைந்து இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் அந்த பாத ரட்சியை நாங்கள் போடுகிறோம். ஆமேன். அல்லேலூயா. இல்லையா? இல்லை, ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கிறார், அவர்கிட்ட போயிட்டு இந்த நம்பர் கொடுக்குறேன், இந்த அங்கே போய் கேளு, இதுவா சொல்லுவீங்க? இல்லையா? அந்த நம்பரை கொடுக்குறேன், அவங்ககிட்ட போய் கேளுங்க, அதுவா நம்ம சொல்லுவோம்? இல்லை, நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு செய்கிறார், உங்களுக்கு அவர் நன்மை செய்ய விரும்புகிறார், உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். நாங்கள்லாம் அப்படி தாங்க ஜெபித்தோம், எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், இந்த ட்ராக்ஸை பிடிங்க, இதை படித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போ பேசி அவர்கிட்ட சுவிசேஷம் சொல்லும் பொழுது இதுவே உங்களுடைய பாதங்களை பாதுகாக்கிற பாதரட்சியாக மாறிவிடுகிறது. நீங்கள் நடக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்கள் கால்களில் முள் கொத்தாது. முள் இருக்கும். முள், ஆமாம், நல்லா கரெக்டாக சொன்னீங்க பாஸ்டர். என் மனைவி தான் என்னை முள் மாதிரி கொண்டு குத்திக்கிட்டு இருக்கிறா இல்லையா? பவுலுக்கு ஏதோ ஒரு வியாதி, அது அவருக்கு முள் மாதிரி குத்தி கொண்டு இருந்தது இல்லையா? எனக்கு என் கணவர் தான் முள் மாதிரி இருக்கிறாரு. அந்த முள்ளெலாம் குத்தாது உங்களை. ஆமேன். நீங்கள் இந்த சுவிசேஷத்தை இந்த விதமாக நம்ம அறிவித்து விசுவாசத்தில் பலன் அடையும் பொழுது அந்த பாதரட்சை உங்கள் பாதங்களை அது பாதுகாக்கும். ஆமேன். 4வது ஆயத்தை பாருங்க, நம்ம வேகமாக முன்னேறி செல்லுவோம். சொல்லுங்க. பொல்லாங்கன் எய்யும்
அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஆமென். இப்போ இந்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தாம நம்ம என்ன பண்றோம்? அங்க நோகுது, இங்க நோகுது, இங்க வலிக்குதுன்னு ஏன் சொல்றோம்? எனக்கு அந்த ஆயுதம் இல்லை. இங்க ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாங்கன் எய்கிற அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அழித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக. பல ஆயுதங்கள் சொல்லியிருக்கிறார், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். அந்த யுத்த வீரனை கற்பனை பண்ணுங்க, கையில கேடகத்தை வச்சு நிற்பான், மார்க்கவசம் போட்டுக்கிறான், நேராக ஈட்டி வந்தால் தான் அது தாங்கும் இல்லையா? இப்போ சைடில் வந்தாக்கா என்ன பண்ண முடியும்? இந்த பக்கம் வந்தால் என்ன பண்ண முடியும்? கையில் கேடகம் இருந்ததுன்னு சொன்னாக்கா எந்த பக்கத்தில் சாத்தான் தாக்கினாலும் அதை தடுத்து நிறுத்த முடியும். ஆமேன். அதுவும் அவன் எப்படிப்பட்ட அக்கினி அஸ்திரங்களை எய்கிறானா? அக்கினி அஸ்திரங்களை அவன் எய்கிறான். சாதாரண அம்பு இல்லை. இந்த அம்பு உள்ளர குத்திருந்த இருதயத்தில் ரத்தம் மட்டும் வரையாது, நெருப்பு ரத்தமாக ஊற்றும். எரிஞ்சு அந்த இடத்துல இருந்து ரத்தம் எரிஞ்சு அது ஊற்றும் இல்லையா? அதுதான் சாத்தான் எய்கிற அக்கினி அஸ்திரம். அது எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? கேடகத்தினால தான். ஹல்லேலூயா. அந்த கேடகமாக தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது கேடகமாக அநேக காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது தேவனுடைய காருண்யம் கேடகம் என்று சொல்லி திருப்ப வேண்டாம். சங்கீதம் 5:12 சொல்லுகிறது. நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பே நமக்கு கேடகமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 18:35 சொல்லுகிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் அது கேடகமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு பிரசங்கி புஸ்தகம் 7:12 சொல்லுகிறது. ஆனால் இது எல்லாம் இல்லாம சங்கீதம் 18:30 வாசிங்க. சங்கீதம் 18:30. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் உங்களுடைய கேடகம்? தேவன் தான் கேடகம். தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தான் கேடகம். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆயுதத்தை போடுறீங்களா? ஒண்ணா? தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசம் தான் கேடகம். அதான் சங்கீதம் 3:3 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் என் கேடகம். ஆமேன். நீர் என் கேடகமும் என் பலனுமா, என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிற தேவனுமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. சரி, அப்ப தேவன் மேல வைத்திருக்கக்கூடிய விசுவாசம், அதுக்கு முன்னாடி நான் விளக்கிறதுக்கு முன்னாடி 1 பேதுரு 5 திருப்பிக் கொள்ளுங்களேன். அதில் அவர் சொல்லுகிறாரு 9வது வசனத்தில், விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி இருக்கணுமா? சாத்தானை எப்படி எதிர்த்து நிற்கணுமா? சொல்லுங்க. சாத்தானை எப்படி எதிர்த்து நிற்கணும்? யாரு சாத்தான்? பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறவன் தான். ஆமேன். சரி, நீங்க அனுபவிக்கக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாமே. இப்போ விசுவாசத்தில் உறுதியா இருந்தாதான் நீங்க அவனை எதிர்த்து நிற்க முடியும். ஆமா, விசுவாசத்தில் இப்படி சொல்லுவாங்கல்ல, இப்படி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருந்தாக்கா அது எதிர்த்து நிற்க முடியாது. ஆபிரகாம் தேவனை எப்படி விசுவாசித்தாரு? முழு நிச்சயமாய் தேவனை நம்பினான். அப்ப நம்புறதுன்னு இருக்குது, முழு நிச்சயமா நம்புறதுன்னு இருக்குது, விசுவாசிக்கிறதுன்னு இருக்குது, உறுதியாக விசுவாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறது சாதா விசுவாசம் எப்படின்னாக்கா, ஏதோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது நம்ம அல்லேலூயா ஆமன்னு சொல்றதுல நம்ம தான் கில்லாடி இல்லையா? ஆனா போராட்டம்னு ஒன்று வந்துடுச்சுன்னு சொன்னா, பிரச்சனைன்னு ஒன்று வந்துடுச்சுன்னு சொன்னா, ஒரு இழப்பு, ஒரு தடை இல்லையா, அக்கினி ஆஸ்திரம் குத்தியாச்சுன்னு சொன்னாக்கா அந்த அந்த அம்பு வெளியில எடுத்தோமா இல்லையான்னு சொல்லி தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம விசுவாசத்தை விழுந்துடும் இல்லையா? குத்தின அம்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? சாதாரண அம்பு அம்பை தான் எடுக்கணும் வெளியே இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்களாக நம்ம ஆகி விடுகிறோம். அப்போ அந்த வசனம் சொல்லுங்க, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சாத்தானுக்கு எதிர்த்து உறுதி இல்லைன்னு சொன்னாக்கா உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ அவன் எப்படி தாக்குறான்? அந்த அக்கினி ஆஸ்திரம் எது? அவன் சொல்லுவான், உன் ஜெபத்தெல்லாம் தேவன் கேட்க மாட்டார். புரியுதுங்களா? தேவன் உன்னை அன்பு செய்யலை, நீ தான் ஆராதனை அற்புதம் வல்லமை இறங்குதுன்னு சொல்லிக்கிற, நீயும் வல்லமையில் நிரம்பி நிற்கிற, அந்நிய பாஷையில் பேசுகிற, அதில் பண்ணுற, உனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சா இல்லையா? இது என்ன இது? பிசாசு தான். அவன் என்ன செய்யறான்? அக்கினி ஆஸ்திரத்தை நெருப்பு வச்சு, அந்த முனையில் நெருப்பை வச்சுட்டு எய்கிறான்.
இல்லையா? உன்னெல்லாம் தேவன் வந்து நேசிக்கல, உன்னெல்லாம் தேவன் வந்து அன்பு செய்யல. தேவன் இருந்தா, தேவன்ட்டு ஒருத்தவர் இருந்தாக்கா உனக்கு இந்த கஷ்டம் வந்து இருக்குமா? தேவன்ட்டு உனக்கு இருந்தாக்கா நீ இந்த இழப்பு உனக்கு வந்திருக்குமா? தேவன்ட்டு ஒருத்தர் இருந்தாக்கா நீ இந்த அவமானத்தை நீ சந்திச்சு இருப்பியா? இதுதான் அந்த அக்கினி ஆஸ்திரம். ஆமேன். அப்போ எப்படி அதை எதிர்த்து நிற்கணுமா? அந்த கேடகத்தினால, தேவன் மேலே வைத்திருக்கிற கேடகத்தினால. ஹல்லேலூயா. இவ்வளோ தாக்குதல் நடந்துனுக்குது இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்குமே பிசாசுக்கு என்ன நோக்கம்? ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி வேலையை இழக்க வச்சுட்டான், ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி உன் ஃப்ரெண்டை வந்து உன்னை வந்து ஏமாற்ற வச்சுட்டான் இல்லையா? அல்லது பெற்றோர்கள் மூலியமாக ஏதோ ஒரு தீமை நடந்து விட்டதுன்றது நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, சரி. அல்லது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அதில் பிசாசுடைய நோக்கம் என்னது? பிசாசுடைய நோக்கம் என்னது? உங்கள் பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறான்? உங்கள் வேலையை வச்சு என்ன பண்ண போகிறான் பிசாசு? நல்லா என்ன கவனிங்க இல்லையா? உங்களுக்கு நல்ல பேரை வச்சுன்னு பிசாசுக்கு என்ன வரப்போகுது? ஒன்றுமே கிடையாது. அவனுடைய குறிக்கோள் என்னன்னாக்கா, நீங்கள் விசுவாசத்திலிருந்து விழுந்து போயிடணும், நீங்கள் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போயிடணும். தேவன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி தேவன் இருந்தாலும் அவர் நல்லவர் கிடையாது, அவர் நல்லவராக இருந்தாலும் எனக்கு நல்லவர் கிடையாது இல்லையா? அப்படியே அவர் இருந்தாலும் அவர் எனக்கு தேவை கிடையாது. இதுதான் பிசாசுடைய அந்த அக்கினியாஸ்திரம். இதை நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால்தான். இல்லை, ஆமாம், இந்த இழப்பு வந்தது தான், இந்த பிரச்சனை இருக்கிறது தான், என் தேவன் நல்லவர், அல்லேலூயா, அவர் சர்வ ஞானமுடையவர், எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். இதை விசுவாசிக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. இதில் உறுதியாக நிற்க வேண்டும். ஆமேன். அப்போ அந்த பிசாசு என்ன பண்ணிடுவான்? ஓடி போய் விடுவான். ஆமேன். எதிர்த்து நிற்கணும். என் தேவன் என்னை அன்பு செய்கிறார், பொல்லாத பிசாசு நீ என்னை வஞ்சிக்காத, ஓடிப்போ. ஆமேன். அவர் தன்னுடைய ஜீவனையை எனக்காக கொடுத்து தம்முடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுப்பார், என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். அவருடைய நாமமே யெகோவா ஈரே. அல்லேலூயா. இந்த யவீரு அவர் மகள் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவை தேடி வர்றார். யவீர் தேடி வர்றாரு பாருங்க. மார்க்கு புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, 36வது வசனத்தில் இயேசுவை தேடி வர்றார் யவீர். வரும்போது எப்படி இருக்குது? அவங்க மக வியாதியோடு தான் இருக்குது. ஆனால் இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறார், வியாதியாக இருக்கிற மக வாங்கன்னு சொன்னேன்னு இயேசுவும் சரி புறப்பட்டு போகிறார். இதுதான் வந்து சராசரியான விசுவாசம். இயேசுவை தேடி வந்தார், இயேசு அற்புதம் செய்கிறேன் வாப்பான்னு சொல்லிட்டு கூட கூட்டின்னு போகிறாரு. பாதி வழியில் வந்துட்டு அவங்க வீட்டார் வந்து தகவல் சொல்கிறாங்க, உன்னுடைய மகள் மரித்து போயிட்டாள். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? இப்போ யவீர் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டுறதுக்கு முன்னாடி அப்படியா கூட ஒன்றும் சொல்லலை யவீர். இயேசு டக்குன்னு திரும்பி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. பயப்பட, ஏன்னா அந்த அம்பு வருது பாருங்க, அக்கினியாஸ்திரம் வருது யவீரை நோக்கி. இயேசு திரும்பி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. ஆமேன். வியாதியாக இருந்தாலும் நான் சுகமாக்குவேன், செத்தே போனாலும் நான் உயிரை ஆக்குவேன், 100 ரூபாய் பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து விடுதலை தருவேன், 1 லட்சம் € பிரச்சனை இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன். அல்லேலூயா. நீ விசுவாசமாக மாத்திரம் இரு. அல்லேலூயா. அதனால தான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க சொன்னாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். என்ன சொன்னாங்க சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு வர மாட்டேது பாருங்க, ஏன்னா சொன்னதே கிடையாது. நம்ம சின்ன பிரச்சனைன்னு கடவுளே இல்லைன்னுறோம் இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க? நெருப்பில் தூக்கி போட போகிறேன், அவன் 60 முழ உயரத்துக்கு 6 முழம் அகலத்துக்கு ஒரு சிலையை செஞ்சுட்டு இதை கும்பிடு, இது நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி நிற்கிறான் நேபுகாத்நேச்சார். அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க. இது வந்து ஓரளவு விசுவாசம். இதான் வந்து ஓரளவு. இப்போ விசுவாசத்தில் உறுதியாய் நின்று எதிர்த்து நில்லுங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அடுத்தது சொல்லுங்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு, ஆனால் தப்புவிக்காமல் போனாலும். சொல்லுங்கள், எத்தனை பேர் இருதயத்தில் கையை வச்சு சொல்ல முடியும்? கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு, தப்புவிக்காமல் போனாலும்
தப்பிவிக்காமல் போவார். அவர் போக மாட்டாரு. ஆனா இவன் சொல்றான், அதான் விசுவாசத்துல உறுதி. தப்பிவிக்காமல் போனாலும், ஆமேன், நீ வச்சிருக்கிற இந்த விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டேன் என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரியட்டும். ஆமா, அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எனக்கு வியாதியை சுகமாக்குவாரு அவரு. ஆமா, வேணாம் இல்லையா? விசுவாசத்தில் உறுதி. ஆமேன். நீங்கள் உறுதி இல்லாமல் நம்ம ஏதாவது ஒன்று கிடைச்சாக்கா நம்ம ரொம்ப விசுவாசத்தில் உச்சக்கட்டமாக, ஏதாவது ஒன்று எழுந்தும்போது விசுவாசத்தில் அடிமட்டமாக, அப்படியே முகத்தை நம்ம பல நேரத்தில் தொங்க போட்டுருக்கோம், பல நேரத்தில் பிரகாசமாக இருக்கிறதும், அப்படி ஏறி இறங்குகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படின்னா விசுவாசத்தில் உறுதியாக இல்லை, முழு நிச்சயமாக நீங்கள் நம்பலை. அப்போ சாத்தான் கொஞ்சம் சேஷ்டை பண்ணி அவன் பார்ப்பான். சரி, அதுதான் அந்த விசுவாசம் என்கிற கேடகம். ஐந்தாவது டக்குன்னு சொல்லுங்க. ரட்சண்யம் என்கிற தலைசீரா. என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சண்யம் என்ன தலைசீரான்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஹெல்மெட்டு. ஹல்லேலூயா. பைக் ஓட்டுறவங்களை பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் இங்கேயும் தான், இங்கே கண்டிஷனாக போட்டு தான் ஆகணும். இந்தியாவில் நம்ம ஆளுங்க ரொம்ப, ஆமாம், போலீஸ்க்காக தான் தலையில் ஹெல்மெட்டு போடுறது. தலைக்காக ஹெல்மெட்டு போடல, தலையை பாதுகாத்துக்காக ஹெல்மெட்டு போடல, போலீஸுக்காக தான் நம்ம ஆட்கள் ஹெல்மெட்டு போடுகிறது இல்லையா? எதுக்காக ஹெல்மெட்டு போட சொல்கிறாங்க? கையில் ஒரு அடிபட்டாலும் காலில் ஒரு அடிபட்டாலும் தலை பாதுகாப்பாக இருந்தாக்க உன் உயிர் பத்திரமா இருக்கும், அதனால் ஹெல்மெட்டை போடு போலீஸ்காரர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார்? போலீஸ் அங்கே பார்த்தா தான் அவன் சீட்லேருந்து சீட்டை எடுத்து உள்ளார ஹெல்மெட்டு வச்சு நம்ம அதை எடுத்து ஹெல்மெட்டு போடுறாங்க இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாத்தான் குறி வைக்கிறது எது? உடைய தலையை தான் குறி வைக்கிறான் இல்லையா? உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் பொழுது அப்போ அந்த ரட்சண்யம் என்கிற தலை சீரா எதுன்னு சொன்னால் ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? நீங்கள் முதல்ல இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தீங்களே, அந்த ரட்சிப்பை பற்றி இங்கே பேசலை. ரட்சிப்பு நல்ல கவனிங்க. இருக்கிறீங்களா? சபையுடைய முக்கியத்துவத்தை பாருங்கள். நீங்கள் நினச்சிட்டீங்க ஆண்டவர் சிவம் நம்ம ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், செத்தா மோச்சம் கிடையாது. நல்லா நினச்சிங்க, உங்களுக்குள்ள நற்கிரியைகளை துவங்கி இருக்கிறார். இன்னும் அவருடைய நாள் வரைக்கும் அது பரியந்தமும் நடத்தி அதை முடிய பண்ணுவார். நற்கிரியைகளை ஆரம்பித்து தான் வச்சிருக்கிறார். இன்னும் முடிக்கல. அதான் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. என்ன சொல்கிறாரு? சத்தமாக சொல்லுங்க. ரட்சிப்பு நிறைவேற என்ன பிரயாசப்படு? நீங்கள் கொஞ்ச நேரம் போய் சிலுவையில் தொங்க போகிறீங்களா? இல்லை. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுத்துன்னு சொன்னாக்கா அந்த ரட்சிப்பில் நான் நிலைத்திருக்கிறதுக்கு தேவ சபை கூடி வருதல், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அந்த பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கிறது, சுவிசேஷம் ஊழியம் செய்கிறது, இதெல்லாம் தான் நீங்கள் படுகிற பிரயாசம். ஏன்னு சொன்னால் ரட்சிப்பு 3 நிலையில் நடக்கிறது. நல்லா கவனிங்க. நான் ஞானஸ்நானம் வாங்கின போது என்னுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயத்தில் ஆராய்ச்சி அனுதின ஜபத்தில் நம்ம தேவனை தேடும்போது நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. டெய்லி ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ 6 மாதம் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும்? ஆத்துமா சோமாலியாவில் பஞ்சத்தில் அடிப்பட்ட மனுஷன் மாதிரி ஆகிடும், எலும்பும் தோலுமா ஆகிடும். கழுகு எப்போ தூக்கின்னு போகலான்னு காத்துன்னு இருக்கும். கழுகு எப்போ தூக்கின்னு போகலான்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்கும். அதுதான் அந்த ஆத்துமாவுக்கு டெய்லி உணவு வேண்டும். ஏன்னா ஆத்துமா டெய்லி ரட்சிக்கப்படணும். இப்போது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்முடைய சரீரம் ரட்சிக்கப்படும், சரீரம் மீட்கப்படும். ரோமர் 8 அதை நம்ம வாசிக்கிறோம். சரீரம் மீட்புக்காக தான் நம்ம இப்போ பூமியில் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். அப்போது தேவன் என்னை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்ப்பார், மகிமையின் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுகிறது தான் அந்த தலை சீரா. அல்லேலூயா. ஏன் இது முக்கியம்? ஏன் இது என்னை எப்படி சாத்தானுடைய அந்த தாக்குதல்களிலிருந்து என்னை பாதுகாக்கிறது அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது பல அந்த உபத்திரவங்கள் பாடுகள் வழியாக நம்ம கடந்து போகும்பொழுது பிசாசு என்ன பண்ணிடுவான்? உங்களுடைய ரட்சிப்பையே சந்தேகமாக்கிடுவான், ரட்சிப்பையே கேள்விக்குறியாக ஆக்கிடுவான். நீ என்ன ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறியா இல்லையா? நீ பண்ணுற சேஷ்டையை பார்த்தா ரட்சிக்கப்படாதவன் மாதிரி தான் போய் சேருவியா, கரை சேருவியா சேர மாட்டியான்றது போல இருக்கிறது. அப்போ பிசாசு என்ன பண்ணிடுவான்? உங்களுடைய ரட்சிப்பையே சந்தமாக்கி விடுவான். நீ தேவனுக்கு சொந்தமானவன் இல்லைன்னு சொன்னாக்க உனக்கு இந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் ஏன்? தேவன் உன் பக்கம் இல்லை, தேவன் உனக்காகலாம் யுத்தம்லாம் பண்ண மாட்டார், நீ ஜெபிக்கிறது வேஸ்ட்டு,
நீ வந்து பைபிள் படிக்கிறது வேஸ்ட்டு, சபைக்கு போகிறது வேஸ்ட்டு, அல்லேலூயான்னு சொல்கிறது வேஸ்ட்டு, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரட்சிப்பு எல்லாத்தையும் சந்தேகத்துக்கு இடமாக ஆக்கி விடுவான். இப்போ 2 கொரிந்தியர் 4 எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் அது முக்கியம்? 2 கொரிந்தியர் 4:17 டக்குன்னு வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுவதில்லை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. யார் நோக்கி இருங்க? காணப்படாதவைகளை யார் நோக்கி இருக்கிறீங்க? காணப்படாதவைகளை யார் நோக்கி இருக்கிறீங்க? காண்கிறதையே நோக்க தெரியல பாஸ்டர், நீங்கள் காணாதவைகளை எப்படி நோக்கிறது? இல்லை பாருங்க, இந்த டேபிளை பார்க்குறீங்களா இல்லையா? இதை நோக்கி பார்க்க முடியுது. காணாத ஒன்றை எப்படி பார்க்கறது? சரி, அப்போ வாசிங்க. இல்லை, காணப்படுகிறவைகளே அல்ல. அப்போ காணப்படாதவைகள் எது? காணப்படாதவைகள் தான் அந்த நித்திய ஜீவன், பரலோக மகிமை, ஜீவ கிரீடங்கள், என்னுடைய சரீர மீட்பு, இது எல்லாமே. இதெல்லாம் இன்னும் காணப்படலை. ஆனால் அதை தான் எதிர்நோக்கி இருக்கிறேன். நான் எதை தான் பார்த்துன்னு இருக்கிறேன்? என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை தான் பார்த்துன்னு இருக்கிறேன், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் பார்த்துன்னு இருக்கிறேன், என்கிட்ட பணம் இல்லை, இதை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார் தான். ஆனா அதை எப்படி பைபிள் பார்க்குதுனாக்கா, லேசான உபத்திரவம். சொல்லுங்க, என் கடன் பிரச்சனை, கை தூக்கி சொல்லுங்க, கடன் பிரச்சனை லேசான உபத்திரவம். சொல்லுங்க, என் கடன் பிரச்சனை லேசான உபத்திரவம். என்னை ஏமாத்தினாங்களே, அது வந்து லேசான உபத்திரவம். என் குடும்பத்தில் என்னை இப்படியா ஈட்டினால குத்திட்டாங்கன்னு சொல்றோமே, அது லேசான உபத்திரவம். சொல்லுங்க, லேசான உபத்திரவம். அல்லேலூயா. இப்போ வேலையில் கொஞ்சம் ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அது லேசான உபத்திரவம். லேசான உபத்திரவம் மாத்திரம் கிடையாது, அது அதி சீக்கிரத்தில் நீங்கி போய்விடும். கரங்களை பலமாய் தட்டுங்க. என்னுடைய கவனம்லாம் எதில் தான் இருக்கணுமா? நான் நித்திய கன மகிமையை அடைய போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் என்னை எடுத்துக்கொண்டு போகிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்திற்கு என்னை அவர் கொண்டு போகிறார். அவருடைய மகிமையில என்னையும் பங்கு உள்ளவனாக அவர் ஆக்க போகிறார். இப்போ தற்காலிகமாக ஒரு சில போராட்டங்கள் இருக்குது தான், என்ன பண்ணுறது இல்லையா? நடந்து போகிற இந்த பாதையில், அந்த வனாந்தரத்தில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது தான். பிரபலமான ராஜாக்கள் இருக்கிறாங்க, பெரிய ராஜாக்கள் இருக்கிறாங்க தான். அந்த வனாந்தரத்தில் தேள் இருக்குது, விஷ பாம்பு இருக்குது, மணல் சுடுது, தண்ணி இல்லை, பிரச்சனை தான். ஆனால் பரம கானான் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை பலமாக தட்டுங்க. ஆகினால அந்த அந்த தலை சீராவை நீங்கள் போட்டுக்கொள்ளும் பொழுது, சரி நம்ம வந்து ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணோம், தேவனை தேடணும், காணிக்கை தசம பாகத்தை கொடுத்தோம், ஒரு ஆராதனை தவறாமல் நம்ம போகணும் இல்லையா, வேதத்தை வாசித்தோம், தனிப்பட்ட ஜெபத்தில் தேவனை நம்ம தேடணும் இல்லையா, ஊழியக்காரருடைய உதவியை என்னென்னமோ நம்ம செய்து பார்த்தோம், பிரச்சனை ஒன்றும் முடியல. என்ன பண்ண போகிறீங்க? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? என்ன பாருங்க, நீங்கள் ஒரு விசுவாசியா, ஒரு கிறிஸ்தவனா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்க. தேவன் மேலே விசுவாசம் வச்சுட்டீங்க இல்லையா, பைபிள் படிச்சுட்டீங்க, ஜெபிச்சிட்டீங்க, உபவாசம் பண்ணிட்டீங்க இல்லையா, நீங்கள் வந்து உண்மையாக நடக்க பார்த்தீங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தா இந்த குறிப்பிட்ட பிரச்சனை இன்னும் மாறல. என்ன பண்ண போகிறீங்க? இந்த தீங்கு நேரத்தில் தான் பிசாசு வருவான். ஆமென். தீங்கு நேரத்தில் பிசாசு வந்து தலையில் ஒரே அடி அடிப்பான். தலையில் ஒரே அடி அடிச்சுட்டு, பரலோகம்லாம் ஒன்றும் கிடையாது, நித்திய ஜீவன்லாம்ட்டு ஒன்றும் கிடையாது, இன்னும் பெருசாக கிரீடம் எனக்கு இருக்கிறது, இப்படிலாம் பிசாசு உங்களை குழம்பி விட்டுடுவான். என்ன பண்ணிடுவான்? குழப்பி போட்டுடுவான். அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த வசனம், அல்லேலூயா, ரட்சணியம் என்கிற தலை சீராவை நான் அணிந்து கொள்கிறேன், இப்போ நான் அனுபவித்து கொண்டிருக்கிறது லேசான உபத்திரம், அது அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த பிரச்சனை இப்போ யாருக்கு இருக்குது? கை தூக்குங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுல்ல, யாருக்கு இருக்குது இப்போ? கை தூக்குங்க. ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி போய்க்குதா இல்லையா? 2 வருஷம் போய்க்குதா இல்லையா? ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதி சீக்கிரத்தில் இல்லை பாஸ்டர், எனக்கு 10 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது, அதுவும் அதி சீக்கிரத்தில் நீங்கள் போய்விடும். ஆமேன். கரங்களை பலமாக தட்டுங்க. 6வதாக வாசிங்க. 6வதாக என்ன ஆயுதம்?
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது முதல்ல நம்ம பார்த்தது சத்தியம் என்கிற அந்த தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த கச்சை, அதை பற்றி இங்கே பேசல. இது ஆவியின் பட்டயம். சொல்லுங்க, ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் அது எதுன்னு சொன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களை பற்றி என்ன சொல்றாரோ அதெல்லாம் தான் அது. ஆமேன். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீதிமானா இருக்கிறீங்க இல்லையா, உங்களை தேவன் நேசிக்கிறார், இதெல்லாம் தான் அந்த ஆவியின் பட்டயம். ஆமேன். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ என் கரத்தில் அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ்ய முடியுமாக இருக்கிறார் இல்லையா. உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமேன். இஸ்ரவேலின் கன்னிகையை மறுபடியும் நான் உன்னை கட்டி நான் உனக்கு முன்னாடி போய் கோணல்களை எல்லாம் செவையாக ஆக்குவேன். பார்த்தீங்களா? இப்போ இந்த வாக்கு தத்தங்கள். ஆனால் நம்ம இதை பயன்படுத்துகிறதே இல்லை. அந்த வருஷத்துக்கு ஜனவரி மாதம் 1 வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு இல்லையா, அந்த சபையுடைய வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் சின்ன சோர்வு வருது அப்படின்னு சொல்லும்போது, சபைக்குரிய காரியத்தில் சின்ன ஒரு சோர்வு வருதுன்னு சொல்லும்பொழுது, இல்லை, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமேன். அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை. பிசாசு போராடும். என்ன இப்போ என்னத்தை நீ ஜெபித்த? 6 மாதமாக ஜெபிச்சிங்க, என்ன நடந்தது? 6 மாதமாக ஓடினீங்க, 6 வருஷமாக அதை செஞ்சீங்க, என்னத்தை கண்டுங்க? என்ன பிசாசு? இது யார்? இது பாஸ்டர் பேசல. பிசாசு தாக்குகிறான் இல்லையா. நீங்கள தான் அப்படி நீங்கள் இப்படி நீங்கள் குதிச்சிங்க, இது பண்ணீங்க, அது பண்ணீங்க, அழுதிங்க, போனீங்க, வந்தீங்க, உபவாசம் இருந்தீங்க. என்ன நடந்தது? என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? என்னத்தை அடைஞ்சிங்க இல்லையா? இது யார் அனுப்புகிறது? இது பிசாசு. நீங்கள் சந்தேகப்பட வச்சிடுவான், உங்களை நம்பிக்கையை இழக்க வச்சிடுவான். தேவன் உண்மை உள்ளவர் இல்லை, அவருடைய வாக்குத்தத்தம் இல்லை அப்படிங்கிறத உங்களை குழப்பி விட்டுடுவான். இந்த நேரத்தில் தான் நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கரத்தில் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அந்த குறிப்பிட்ட சம்பந்தமா, இப்போது குடும்ப பிரச்சனைனா குடும்பத்துக்கு, இப்போது நான் என்ன கேட்குறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. இருக்கிறீங்களா? குடும்பத்தில் யாருக்கு பிரச்சனை இல்லை? ஏன்னா இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வேணும். இல்லை, யாருக்கு இல்லை? அப்போ எல்லாருக்கும் இருக்குதா? சரி, பட்டயத்தை எடுத்தீங்களா? ஓடி போய் துரத்துனா எதிர்க்க அழுவுறோம், போகிறோம், உருளில் பரலாம், எல்லாம் பண்ணீங்க. பட்டயத்தை யார் எடுத்தீங்க? குடும்பம் சம்மதமாக இன்னைக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். குடும்பம் சம்மதமாக தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை, ஒரு 4 வாக்கு தத்தத்தை எடுத்தீங்களா? இல்லையா? எவ்வளோத்தரம் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணீங்க இல்லையா? உங்கள் குடும்பத்து பிரச்சனையை சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணீங்க? பைபிள்லேருந்து குடும்பத்தை பற்றி 4 வாக்குத்தத்தம் எடுத்தீங்களா? இல்லை. பிள்ளைங்களை குறித்து நான் கஷ்டப்படுறேன், பிள்ளைங்கள் மேலேயே தான், நான் பிள்ளைங்களுக்காகத்தான் இதெல்லாம் பிள்ளைங்களுக்காகத்தான் செய்கிறேன். பிள்ளைங்களுக்காக சரி, ஒரு 10 வாக்குத்தத்தத்தை எடுத்தீங்களா? எனக்கு சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்காக 10 வாக்குத்தத்தத்தை எடுத்தீங்களா? அவங்களுக்காகத்தான் நான் இப்படி செய்கிறேன், அதுக்காக தான் இந்த தியாகம். உன் தியாகத்தெல்லாம் யாரும் கேட்கலைங்க. அவர் தியாகம் பண்ணிட்டார். ஆமேன். அவர் பண்ணிட்டார் தியாகத்தை. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து பிள்ளைகளை குறித்து உங்ககிட்ட சாத்தான் பொய்களை சொல்லும் பொழுது, சிந்தனையில் உங்களை தாக்கும் பொழுது, அல்லேலூயா, இப்போ இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் அறிக்கை செய்யணும். இல்லை, என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க, அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற விருட்சத்தை போல இருப்பாங்க, அரண்மனையில் சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளைக்கற்களை போல இருப்பார்கள். ஆமேன். அதுதான் உண்மை. என் பிள்ளைகள் எல்லாம் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, அபிஷேகத்தில் நிறைந்து. ஆமேன். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வாங்க. அவங்க வாளாக இருக்க மாட்டாங்க, அவங்க தலையாக இருப்பாங்க. அவங்க கீழாக இருக்க மாட்டாங்க, மேலாக இருப்பார்கள். அல்லேலூயா. இதை சொல்லணும் பாருங்க. இதுதான் அந்த ஆயுதம், இதுதான் அந்த பட்டயம். ஆமேன். நம்ம மாம்சீகமாக யுத்தம் பண்ண நம்ம பார்க்கிறோம். சரி, கடைசியாக அந்த ஆயத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். கடைசி ஆயுதம் என்னது கண்டுபிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இங்கேருந்து போகும்போது ஒரு ப்ரைஸ். அங்கே 6 ஆயுதத்தை பார்த்தோம். என்னென்ன ஆயத்தை பார்த்தோம்? சத்தியம் என்கிற கச்சையை பார்த்தோம்,
நீதி என்ன மார்க்கவசத்தை பார்த்தோம், சுவிசேஷ அறிவிக்க அந்த பாதரட்சியை பார்த்தோம், விசுவாசம் கேடகத்தை பார்த்தோம், ரட்சணைங்கிற ஹெல்மெட்டை பார்த்தோம், ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்தாச்சு. இப்போ வந்து அங்கே நான் 7 ஆயுதம் சொன்னேன் இல்லையா, இன்னொரு ஆயுதம் என்னக்குது? சரி, இப்போ அந்த ரோம போர் வீரன் எடுத்துக்கொள்ளுங்க. ரோம போர் வீரன் எடுத்துக்கொள்ளுங்க. அவனுக்கு முதுகு பக்கம் ஏதாவது ஆயுதங்குதா? முதுவை எதாவது மறைக்குதா? முதுவை மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை பாருங்க, எல்லாம் இங்கே தான் இருக்குது. இது இங்கே கேடகம் இல்லையா, இது மார்க்கவசம், கையில் பட்டயம், கேடகம், ஹெல்மெட்டு, கீழே ஷூ. முதுகு பக்கம் எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை. பிரிண்டி வந்து குத்துட்டாக்க என்ன பண்ணுவீங்க இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிங்க, 18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் அல்லேலூயா. எப்படியா? 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 ஆவியினாலே ஜெபம் பண்ணி அல்லேலூயா. அந்நிய பாஷையில ஜெபித்து, ஆவியில நிரம்பி ஜெபித்து, ஆமென். பரலோக பாஷையில ஜெபித்து, அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் பல ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா இப்போ நான் வந்து முதுகு மறைக்கிற விஷயத்தை சொல்றேன் இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி வரதெல்லாம் இந்த ஆயுதங்களை வைத்து தற்காத்து கொள்கிறோம், தாக்குகிறோம், எல்லாமே இருக்குது. இப்போ முதுகுக்கு பின்னாடி ஒருத்தன் வரும்போது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு வேலையில் ஒரு சூழ்நிலை உண்டாக போகுது, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யார் காலை வாரி விட போகிறான், யார் கத்தி எடுத்து கொத்த போகிறான், உங்களுக்கு தெரியாது. தெரியாது. இப்போ நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தெரிஞ்சதுக்கும் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் தெரியாததுக்கும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதுங்கிறது ஒரு யுத்த பாஷை. ஆமென். யுத்த பாஷை சொல்லுங்க, யுத்த பாஷை. அதுதான் அந்த கர்த்தருடைய சத்தம். ஆமென். அக்கினி ஜுவாலைகளை பிளக்கன்னு சொல்லுகிறது இல்லையா? அதுதான் கர்த்தர் எங்க இந்த சத்தம் போட போகிறாரு? உங்களுக்குள்ள தான் சிங்கத்தை போல அவர் கர்ஜிக்க போகிறார். ஆமென். காட்டில் சிங்கம் கர்ஜிக்கும் பொழுது எவன் பயப்படாமல் இருப்பான்? ஆமென். கர்த்தர் பேசும்பொழுது எவன் தீர்க்க தரிசனம் உரைக்காமல் இருப்பான்? அல்லேலூயா. அதான் அந்த அந்நிய பாஷை, அக்கினி பாஷை. ஆமென். நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது பிசாசு, நீங்கள் பாஸ்டர் பையன் குழம்பிட்டான், பாஸ்டர் என் பொண்ணு குழம்பிட்டா, அப்படி பேசிட்டாரா, என் பொண்ணு குழம்பிட்டா, இப்படி பேசுகிறாளா, நான் குழம்பிட்டேன். நீங்கள் குழம்புறதுலையே இருக்கிறீங்க. எதில் இருக்கிறீங்க? ஆமாம், என் வீட்டுக்காரர் குழம்பிட்டாரு. ஆமாம், நீங்கள் குழம்புறதுலேயே இருக்கிறீங்க. ஆனால் இங்கே ஒரு ஆயுதம் இருக்குது, பிசாசை குழப்புகிற ஒரு ஆயுதம். ஆமென். நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது பிசாசு, நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்க, என்னத்துக்காக ஜெபிக்கிறீங்க, என்னத்தை டார்கெட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், அடிக்கிறீங்களா, உதைக்கிறீங்களா, துதிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, அழுவுறீங்களா, சிரிக்கிறீங்களா, ஒன்றுமே தெரியாது. சத்தம் மாத்திரம் லபோ திபோ கதா பரா ஷகா தராபரன்னு வந்துன்னு இருக்கான். பிசாசு பார்த்துட்டு குழம்பி போயிடுவான். தமிழில் ஜெபிச்சாதாவது அவனுக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை கிடைக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ பிசாசுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? டீட்டெயில் கொடுத்துட்டீங்க. ஓஹோ, இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை, அப்போ இது எங்கெங்கெல்லாம் போகுதோ முன்னாடியே போயிட்டாங்க, ஆஃபீஸில் போயிட்டு பிளாக் பண்ணு இல்லையா? ஆண்டவரே என் வீட்டுக்காரு இப்படியா பண்ணுறாரு. ஓய், உனக்கு வீட்டுக்காரர் மூலியமாக தான் பிரச்சனையா? இவங்களே அட்ரஸ் கொடுக்குறாங்க, இவங்களே வந்து டீட்டெயிலில் சொல்கிறாங்க, இவங்க பிரச்சனை இவங்களே. நம்ம தேவன்கிட்ட ஜெபிச்சுக்கிறோம், நம்ம நினச்சிக்கிறோம். இன்னொருத்தர் வருகிறாங்க, யார் அவன்? பிசாசு இருந்து கேட்டுக்கிறான். ஓ, இந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் மூலியமாக தான் பிரச்சனையா? முள்ளற பூரு நல்லா புரியுதுங்களா? அப்போனா ஜெபிக்க கூடாதா? இல்லை, நல்லா அதையும் கேட்டுங்க. உங்களுக்கு ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அது நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் பிசாசை கூப்பிட்டு அவனுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்து அட்ரஸ் முதல் கொண்டு கொடுப்பீங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் இங்கே தான் வேலை செய்கிறாரு, அவர் இந்த ட்ரெயின் தான் எடுக்கிறாரு, இந்த பஸ்ஸு தான் எடுக்கிறாரு, கொஞ்சம் கண்டுக்கோ அப்படிங்கிறது போல் டீட்டெயிலை கொடுத்துருவீங்க. அப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அது நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கணும். விடவே, அதெல்லாம் ஆண்டவர் சொல்ற, சோர்ந்து போகாம நீ ஜெபம் பண்ணு. ஆமென். அது செய்ய இப்போ அந்நிய பாஷையில் நீங்கள் பேசி ஜெபிச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா பிசாசுங்க புரியாது. அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், அவனுக்கு பிதா ஏதாவது இருந்தாலும் அவனுக்கு புரியாது.
ஒன்றுத்துக்குமே புரியாது. நீங்கள் தேவனும் ரகசியத்தை பேசி கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆயுதம் இல்லையா அது? எவ்வளோ பெரிய ஆயுதம் இல்லையா அது? இது நம்ம எவ்வளோ தூரம் பேச வேண்டும்? எல்லாருமே எழுந்து நிற்கலாமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. உமது ஜனங்களும் மேல் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். உமது ஜனங்களும் மேல் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பே ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பே ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சுத்தமான ஜலத்தை தெரித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெரித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற